இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி நாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி சோமனோமா. அப்பா பிதாவே, அன்பான இயேசுவே, தேற்றரவாளனே, எங்களோடு பேசும் 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 ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு விரோதமாக ராஜா ஆண்டவரை கிரியை செய்ய பார்க்கிற என் ஜனத்தின் செவிக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு போக விடாதபடி மந்தப்படுத்துகிற ஆவி, செவிடாக்குகிற ஆவி, ஊமையாக்குகிற ஆவி, மப்பு மந்தாரமுமான ஆவியை கட்டிந்து கொள்ளுகிறேன், கட்டிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தூக்கத்தின் ஆவியை கட்டிந்து கொள்ளுகிறேன், சரீரத்தை பலகீனப்படுத்துகிற ஆவியை கட்டிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறேன். ரத்தத்தால் ஜெயம் உண்டாகட்டும், ரத்தத்தால் விடுதலை உண்டாகட்டும். அடிமையை மறை கர்த்தருடைய ஆவியானவர் நீர் வெளிப்படுவீரா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டாக்டர் கிட்ட நம்ம பார்க்கலாம் போயிடுவோம் சிகிச்சைக்காக. டாக்டர் தர்ற மருந்தை விட நம்மகிட்ட ஒரு கேள்வி இருக்கும், டாக்டர் சரியாயிடுமா டாக்டர்? எவ்வளவு நாள் டாக்டர் மருந்து எடுக்கணும்? எப்ப டாக்டர் சரியாகும்? இதுக்கு என்னெல்லாம் டாக்டர் நான் சாப்பிடணும்? இவ்வளவும் கேட்போம். ஏன்னா அவர் கொடுக்கிற மாத்திரையில மட்டும் விடுதலை இல்ல, அவர் கொடுக்கிற சில ஆலோசனையிலேயே விடுதலை இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. வெறும் ஜெபம் மட்டும் அற்புதம் செஞ்சிராது, உங்க விசுவாசம் மட்டும் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வந்துட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு சில ஆலோசனை கொடுக்க வேண்டியிருக்கு, சில வாக்குகளை கொடுப்பார், சில வார்த்தைகளை கொடுப்பார். அத ஆமென் என்று ஏற்றுக்கொள்ளும் போதே உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அவரால் அற்புதம் செய்ய முடியும். பிரசங்கத்தை நீங்க கவனமா கேட்கணும். தூங்கி கேட்டா பிரசங்கமும் தூங்கிக்கிட்டே போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா உங்களோட எனக்கு பிரசங்கம் பண்ணி பழகி போச்சு பாருங்க, யாரையும் நான் சமாளிச்சிடுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா போகிற எல்லா பட்டணமும் விழிப்புள்ள பட்டணம் என்று சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன், நாசரேத்துல அதுவும் யெகோவாயிரே பெதஸ்தா ஜெப வீட்டுக்கு வருகிற ஆத்துமாக்கள் தான் எனக்கு கொடுத்து வைத்தவர்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்தே நான் அப்படி சொல்லுவேன்னா நான் போற இடம்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. தூங்குற அக்காலாம் நீங்க நினைச்சுக்கணும், நம்மளை பார்த்து கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னா அவர் சந்திக்கிறாள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிடணும். அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதான் முதல் நாள் கன்வென்ஷனுக்குலாம் போனா தூங்குவாங்க. இப்போ சிலர் தூங்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. சிலர் கிட்ட போனா ஆழ்ந்த தியானத்துல இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா நீங்க இங்க ஒவ்வொரு டிசைன்ல தூங்குறீங்க பாருங்க, உங்க டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். அதனால யாராவது எங்கேயாவது தூங்குனா இப்ப மைக் எடுத்துட்டு மேடையை விட்டு கீழே இறங்கிதான் பிரசங்கம் பண்றேன். பெரிய மேடை போட்டு வச்சிருக்கோம், தள்ளி போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா ஸ்பீக்கர் கிட்ட மைக் விசில் அடிக்கும்னு ஜனங்கள் அங்க இருப்பாங்க. நான் நினைப்பேன், நம்மளை பற்றி தான் நமக்கு தெரியுமே, நம்ம ஆட்கள் பக்கத்துல இருந்தாலே தூங்குவாங்க, தூரமா போனா ரொம்ப தூங்கிடுவாங்கன்னு கீழே இறங்கி அவங்க நடுவேன். இப்போ இன்னும் வர்ற வாரம் அப்படிதான் பண்ணணும்னு வச்சிருக்கேன். கேமராலாம் வேண்டாம் தம்பி, ஒதுக்கி வச்சிருக்கேன். நடந்து அப்படின்னா கொஞ்சம் தூக்கம் வராது பார்த்தீங்களா? ஆமா, அப்படி பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். திண்டுக்கல் பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு முதல் வாரத்தில் போயிருக்கும் பொழுது அங்க ஒருத்தங்களால அவங்களால எழும்பவே முடியலையா, நடக்க முடியல, முடக்கப்பட்டுட்டாங்க, மடங்கடிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க கால் கையெல்லாம் விளங்காம இருந்துச்சான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, இந்த வார்த்தை எனக்கானது, நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது பழைய பலவீனத்தோடு போக மாட்டேன் என்று எண்ணி செய்தி முடிவடைவதற்கு முன்பு அவங்க கடைசி ஜெபத்துக்கு எழும்புனாங்களாம். கர்த்தர் துள்ளி குதித்து நடந்து ஓட வைத்தார். ஆமென். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை உள்ளது. அத பிரபுகிதியோன் வார்த்தையா பார்க்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னோட பேசுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை அறியும் போது சத்தியம் விடுதலையாகும். ஆமென். உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை தேவையா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நீங்க கடைசி ஜெபத்துக்கே ஆயத்தமா இருக்கக்கூடாது. தலை தொட்டு ஜெபம் பண்ணிட்டா உங்க நம்பிக்கை வேற. ஏன்னா தலையில கை வச்சுட்டா எனக்கு போதும், அது உங்க விசுவாசம், அதுவும் ரட்சிக்கும். ஆனா அது தற்காலிகமான சொல்யூஷனை கொடுக்கும். ஆனா நிரந்தரமா இந்த பழைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது, பழைய போராட்டம் வரக்கூடாதுன்னா சத்தியத்தை ஆழமா கேட்கணும்.
எவ்வளவுக்கு எவ்வளவு பிரசங்கம் காதுக்குள்ள போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நிச்சயமா நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது, உங்க வீட்டுக்குள்ள யாரோ எழும்ப போறாங்க, உங்க குடும்பத்துக்குள்ள யாரோ எழும்ப போறாங்க, உங்க எல்லைகளுக்குள்ள யாரோ உயிர்ப்பிக்கப்பட போறாங்க. மரியாள் உட்கார்ந்து இருந்தா அவளுக்கு தெரியாது நம்ம வீட்டுல ஒருத்தன் சாக போறான்னு. ஆமேன். ஒருவேளை உங்க வீடுகளுக்குள்ள கணவர், மகன், மகள் ஆத்துமா பாவத்துக்கு செத்து போய் இருக்கலாம். பேர பிள்ளைகளுடைய ஆத்துமா பாவத்துக்குள்ள செத்து போய் கிடக்கலாம். வியாதிக்குள்ள பலவீனப்பட்டு போய் இருக்கலாம். சாபத்துக்குள்ள குடும்பங்கள் செத்து போய் இருக்கலாம். தரித்திரத்துக்குள்ள குடும்பங்கள் செத்து போய் இருக்கலாம். நான் சொல்லட்டும், ஒரு தாயாய், ஒரு வாழ்க்கை துணையாய் தேவ சமூகத்துல தேவனை நம்பி நீ உட்கார்ந்து இருப்பாயே, ஆனால் கர்த்தர் தடை கற்களை முதலாவது அகற்றுவார். ஆமேன் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க, உங்க கணவர், உங்க குடும்பம், உங்க சுகவாழ்வு, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதத்துக்கு எது தடையோ அந்த கல்லை அப்படியே புரட்டி தள்ளுவார். ஆமேன் சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்கள். இரண்டாவது உயிர்ப்பிப்பா. ஆமேன். அவர்கிட்ட தாங்க ஜீவன் இருக்கு. அவர் தான் ஊதினார் ஆதாம் மூச்சுல சுவாசத்தை. ஆமேன். உங்க வீடுகளுக்குள்ளேயும் செத்து கிடக்கிற காரியத்தை இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்தில் வந்து உட்கார்ந்திருப்பது நிமித்தம் கர்த்தர் உயிர்ப்பிக்க வைப்பார். ஏனென்றால் நீங்கள் தேடி வந்த கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். இந்த ஜெபத்தை, இந்த ஊழியத்தை நாங்க பணபலத்துல நடத்தவே இல்லை, போட்டி போட்டும் பொறாமப்பட்டும் நடத்தல. எங்க திறமையை காட்டியும் ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வர இதுவரை பிரயாசப்பட்டதில்லை. ஆமென். வண்டி விட்டோ, கார் விட்டோ, ஆட்களை விட்டோ, வீடுகளை சந்திச்சோ வாங்க கண் கம்பல் பண்ணி இன்று வரை செய்ய விடவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஒரு 90 பேரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா, நாங்கள் கடந்த வாரம் முழுவதும் உங்களை போல தாய் வந்து அழுதது, துதித்தது, ஜெபித்தது, பாடினது. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மனுஷ பலத்துல வரல, ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்காரு. நீங்க இந்த இடத்தை அறியல, வரணும்னு பிளான் பண்ணல, நான் கூப்பிடல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்காரு. மண்ணாலான மனுஷனாகி என்னை தேடி அல்ல, நான் அப்ரோச்சியமானவன், கல்லாலான இந்த கட்டிடத்தை தேடி அல்ல. யெகோவாயிரே என்றால் அங்கு உங்களுக்கு ஒரு நிவிர்த்தி உண்டு, ஒரு விமோச்சனம் உண்டு, ஒரு அடைக்கலம் உண்டு, ஒரு பெரிய விடுதலை உண்டு. ஆமென். ஆபிரகாம் கிட்ட போய் ஆண்டவர் கேட்டாரு, உன் பிள்ளை எனக்கு வேணும். ரொம்ப இக்கட்டான நிலைமை. உன் ஏக புதல்வனும் நீ நேசிக்கிற சுதனை எனக்கு தா. ஆண்டவர் கேட்கும்போது அழகா கேட்டார், நீ ரொம்ப நேசிக்கிற பிள்ளை, தவ எடுத்து பெற்ற பிள்ளைய தா. எவ்வளவு சோதனை காலம் பாருங்க. வர்ற உங்க வாழ்க்கையில எல்லாம் அவ்வளவு பெரிய சோதனை இருக்கு. வெளியே சொல்ல முடியாத நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய நிந்த இருக்கு, நிறைய காரியம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு, வெளியே சொல்ல முடியாது. ஆனால் நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கிறீர்கள். அன்றும் நம்பி போனான், பலியைத்தான் கேட்டார், மகனை கேட்டார், நம்பி போனான். ஆனால் அவன் அங்கு போவதற்கு முன்பு அந்த இடத்துல வேறொரு பலியை கர்த்தர் புறப்பட வைத்திருந்தார். அவன் புறப்படும் போதே அவனுக்கான நன்மையும் அந்த யெகோவாயிரே மலைக்கு புறப்பட்டு வந்தது. நீங்கள் இங்கு புறப்பட்டு வர நினைத்த போதே உங்களுக்கான தீர்வு, உங்களுக்கான விடுதலை, உங்களுக்கான சுகம், உங்களுக்கான அற்புதம், உங்களுக்கான வெளிப்பாடு, உங்களுக்கான அபிஷேகம், உங்களுக்கான பலன், உங்களுக்கான சத்துவம், உங்களுக்கான சத்தியம், உங்களுக்கான ஆலோசனை, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இங்கு வைத்து விட்டார். அதை பெற்று கொண்டுதான் நீ வெளியே போவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வந்த வண்ணமாக அல்ல, உன்னதமான தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட வல்லமையை பெற்று செல்வீர்கள். கர்த்தர் அதை உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்தை நம்பி வந்தவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். இன்று மதியம் ஆண்டவரே, நான் என்ன வார்த்தை கொடுத்து உங்களுக்காக பிரசங்கிக்க வேண்டும் என்று காத்திருந்த போது சங்கீதம் 34 அதிகாரம் 15 வசனம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதா. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, என் கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கு.
என் செவி அவங்க பக்கமா சாய்ந்து இருக்குன்னு சொல்றார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என் கண்ணு உன்னை பார்க்குது மகளே, என் கண்ணு உன்னை பார்க்குது. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு நடக்கிற அநியாயத்தை பார்க்க இந்த உலகத்துல ஒருத்தருமே இல்லையா, எனக்கு நடக்கிற கஷ்டத்தை பார்க்கறதுக்கு ஒருத்தருமே இல்லையா, எனக்கு இவ்வளவு தேவை இருக்க, இந்த தேவையை பார்க்க ஒருத்தர் கண்கள் கூட இல்லையா? சிலர் கேட்கலாம், என் மேல இரக்கமா இருக்க ஒரு கண்கள் கூட இல்லையே என்று. ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் சொல்லுகிறார், என் கண்கள் உன்னை பார்க்கிறது. உனக்கு நடக்கும் அநியாயங்கள், உனக்கு நடக்கும் அநீதிகள், உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுபவர்கள், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுபவர்களை எல்லாம் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதா. இந்த உலகத்துல பல கண்கள் உண்டு. சொல்லுவாங்க கல்லடி வாங்கினாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கல்லடி பட்டாலும் என்ன வாங்கக்கூடாதான், கண்ணடி வாங்கக்கூடாது. கண் பொல்லாத கண்கள். இந்த உலகத்துல வன் கண்ணோடு பார்ப்பவர்கள் உண்டு, பொறாமையோடு பார்ப்பவர்கள் உண்டு, எரிச்சலோடு கூட பார்ப்பவர்கள் உண்டு, அப்படியே குற்றப்படுத்தியே பார்ப்பாங்க. சிலர் கண்கள் நம்மளை பார்த்த அடுத்த செகண்ட் நம்மளை குற்றம் கண்டுபிடிச்சிரும். உடையில, பேச்சுல, செயல்பாடுல குற்றம் கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருக்கும். சிலருடைய கண்கள் அப்படி மேட்டிமையான கண்களை போல பார்க்கும். சிலருடைய கண்கள் நம்மை பார்க்கும் பொழுதே எரிச்சலோடு கூட பார்க்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் உங்க மேல இன்னைக்கு நோக்கமா இருக்க போகுது. ஏன்னா மனுஷன் எதை பார்ப்பான், நம்ம முகத்தை பார்ப்பான். கொஞ்சம் நம்ம முகம் பிரைட்டா ஆயிடக்கூடாது. பாரு, இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எப்படி இருக்கா பாரு, கொழுத்து போய் இருக்கான், கொழுத்து போய் இருக்கான்னு அப்படியே மனுஷன் பார்ப்பான். ஆனா உள்ள உடைஞ்சிருக்கிறது நமக்கு தான் தெரியும். ஆமென். ஆமா, செத்துடலாமா வாழ்ந்துடலாமான்னு நடுநிலையில போராடுறது நமக்கு தெரியும். ஆனா நமக்கு விரோதமாகவும் ஒரு கண்கள் பார்க்குது. ஆனா கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமாயிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா? இரக்க குணமுள்ள கண்கள், இரக்க குணமுள்ள கண்கள். பாருங்க, இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீதிமான்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீதிமான்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமர் 5ஆம் அதிகாரம், எல்லா இடங்க ரோமர் 5:1, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கும். யார் நீதிமான் தெரியுமா? நான் கரெக்டா வாழுவேங்க. சின்ன வயசுல இருந்து நான் பொய் சொன்னதே கிடையாது. எங்க அம்மா என்ன அவ்வளவு கண்டிப்பா வளர்த்தாங்க. எங்க அப்பா அவ்வளவு ஒழுக்கமா வளர்த்தார். நான் என் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து யாருக்கும் ஒரு அநியாயம் செஞ்சது கிடையாதுங்க. நான் கோயிலுக்கு காணிக்க கொடுப்பேன், மிஷினரிக்கு காணிக்க கொடுப்பேன், நான் ஊழியக்காரங்களை தாங்குவேங்க. இப்படி சொல்லி திரிப்பவர்கள் அல்ல நீதிமான்கள். நீதிமானுடைய அடையாளமே தாழ்மை. ஆமென். பரிசேயனும் ஆயக்காரன் 2 பேரும் ஆலயத்துக்கு போனாங்க. பரிசேயன் சொன்னான், சிறு வயதிலிருந்து ஆலயத்துக்கு வருகிறேன், உம்மை தேடுகிறேன், உபவாசிக்கிறேன், 3 முறை ஜெபிக்கிறேன், அப்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வந்து ஒரு நாள் நீங்க அப்படி கிளைம் பண்ண கூடாது. ஆண்டவரே, நான் ஒழுங்கா கூட்டத்துக்கு போறேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன், ஒழுங்கா பைபிள் தூக்குறேன், ஆண்டவரே ஒழுங்கா தான் அந்த ஊழியக்காரர்கிட்ட போனேன், அவர் ஒழுங்கா தான் தீர்க்க தரிசனம் சொன்னாரு, பிறகு எனக்கு இந்த கஷ்டம். அந்த கேள்வி கேட்கீங்க பாத்தீங்களா, அதான் கஷ்டம் வருது. ஆமென் சொல்லுங்க. சொல்லணும், பாவி ஆண்டவரே, நான் பாவி என்று ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துவதுதான் நீதி. ஆமென். தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், எந்த இடத்துல விடுபட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல உங்க சுயம் வெளிப்படுது, எந்த இடத்துல உங்க மாம்சம் வெளிப்படுது, எந்த இடத்துல உங்க சுய புத்தி வெளிப்படுது, எந்த இடத்துல உங்க திறமை வெளிப்படுது. உங்க கஷ்டத்துக்கு காரணம் என்ன? கர்த்தர் இன்னும் ஏன் உங்களை கண்ணோக்கி பார்க்காம இருக்கிறாரு? பார்த்து கொண்டிருக்கிற ஏன் அவர் உங்களுக்கு இன்னும் அந்த காரியத்திலிருந்து விடுதலை தரல? நீங்க உங்களை தாழ்த்த, ஆண்டவரே பாவியான என் மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும்.
நம்ம சுயநீதிலாம் இருக்கு பாருங்க. நீங்க சொல்றீங்கல்ல, நான் யாருக்கும் மந்திரம் வைக்கல, நான் யார் குடும்பத்தையும் கெடுக்கல, நான் கொலை பண்ணல, பிறர் சொத்தை எடுக்கல, நான் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கல. இந்த சுய நீதி எல்லாம் ஏசப்பாவுக்கு அழுக்கான கந்தையா இருக்கான். அழுக்கான கந்தனா நம்ம குட்டி பிள்ளைங்க நல்ல மண்ணுல விளையாண்டு அழுக்காக்கி போட்ட அழுக்கு துணிய போல அவர் முன்னாடி நம்முடைய சுய நீதி எல்லாம் இருக்கிறதா. அப்ப நம்ம எப்போ நீதிமான்களாக்கப்பட்டோம்? அவருடைய நீதியின் நிமித்தம் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை நீதிமானாய் பார்க்கிறார். ஆண்டவர் அந்த நாட்கள்ல நோவாவை நீதிமானாய் கண்டார். ஆமென். ஆபிரகாமை நீதிமானாய் கண்டார். பழைய பரிசுத்தவான்களை நீதிமானாய் கண்டார். நீ நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நான் நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், நல்ல ஊழியம் செய்யறவங்களா இருக்கணும், ஆண்டவருக்காக கொடுக்கிறவங்களா இருக்கணுங்கிறத விட பெரிய கேட்டகரி நான் நீதிமானாய் இருக்கிறேனா. யார் ஒருவன் தேவனால் புகழப்படுகிறானோ அவனே நீதிமான். தன்னைத்தான் புகழுகிறவன் அல்ல நீதிமான். 4 மனிதர்களை கொண்டு ஒருவன் புகழப்பட்டு விட்டால் அதுவல்ல நீதி. கர்த்தர் ஒருவனை உயர்த்தும் போது அவனே நீதிமானாய் இருக்கிறார். இன்று சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளையே, நீ நீதிமான், நீ நீதிமான். எப்ப நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டீங்க தெரியுமா? இந்த உலகத்துல வாழ எனக்கு தகுதியே இல்லை, நான் ஒரு பெரிய பாவியா மாறிட்டேன், என்கிட்ட இன்னும் ஏதோ ஒரு குறை இருக்கு, என்னால ஆண்டவருக்குள்ள இன்னும் வளர முடியல, இன்னும் ஆண்டவருக்காக என்னால எழும்ப முடியல, அவர் என் மேல வச்ச திட்டத்துக்கு நேரா இன்னும் என்னால பயணப்பட முடியலையேன்னு நீ புலம்புகிறாய் பார், அங்கலாய்க்கிறாய் பார். அந்த உணர்வான இருதயம் தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நீதிமானுக்கு ஏற்ற ஒரு அலங்காரம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நீதிமான்கள் என்று கர்த்தர் கண்டறிந்தபடியினால் இன்றைக்கு இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமானுக்கு அடுத்து ஒண்ணு தெரியணும், எது பாவம், எது பரிசுத்தம், எது நீதி, எது அநீதி, எது பொய், எது உண்மை, எது நன்மை, எது தீமை என்று அறிந்திருக்க வேண்டும். செபிக்கிற நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. நம்ம பேசுறது கரெக்ட் தானா? நம்ம செயல்படுறது கரெக்ட் தானா? நாம இப்போ ஒருவருக்கு விரோதமாய் பேசுகிறோமே, அது மெய்தானா? அதை ஆண்டவர் விரும்புவாரா? இப்படி தன்னைத்தான் சுய பரிசோதனை செய்து கொள்ளுகிற ஒரு காரியம்தான் நீதிமானுடைய தகுதி. ஆயக்காரன் பாருங்க, அதை ஒத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் பாவி, அவன் தன்னை அறிஞ்சிருக்கான், தான் பாவிங்கிறத ஒத்துக்கொண்டிருக்கான். அதனாலதான் ஆண்டவர் முன்னாடி சொன்னா, என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்க நான் துணியவில்லை, என்னால் அது முடியவில்லை என்று தன்னைத்தான் அவன் ஆராய்ந்து பார்த்தான், நீதிமானாய் மாறினான். நான் சொல்றேன், ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தேவனுடைய பிள்ளை முழங்கால் போட்டு ஏசப்பா கிட்ட அது வேணும், இது வேணும், அந்த பேய் ஓடணும், அந்த நோயை மறைக்கணும், வானமண்டல ஆவியை கட்டணும், கீழ்மண்டல ஆவியை கட்டணும், பாதாள ஆவியை கட்டணும், அதெல்லாம் நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. கட்டுறேன் நீங்க உள்ள கட்டப்பட்டுறாதீங்க. அக்காமாரே கவனம். அந்த பிசாச கட்ட போறோம், இந்த பிசாச கட்ட போறோம், இந்த வியாதியை. முதலாவது நீ யார் என்பதை தேவ சமூகத்துல நிலைநிறுத்தி ஜெபிக்கிற பழக்கத்துக்கு வா. இன்னும் என் சிந்தையில என்ன குறைபாடு இருக்கு, இன்னும் என் பார்வையில என்ன குறைபாடு இருக்கு, இன்னும் என் வாயின் வார்த்தையில என்ன பாவம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, இன்னும் என் இருதயத்துக்குள்ள என்ன அசுத்தம் இருக்கு, இன்னும் என் அந்தரங்கத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற காரியம் என்ன, இன்னும் எனக்கு கோபம் வருதா, எரிச்சல் வருதா, போட்டி வருதா, பொறாமை வருதா, யோசித்து பார்த்து நான் பாவி ஆண்டவரே, இந்த பாவத்தை விட்டுவிட எனக்கு கிருபை தாரும் என்று நீங்க சொல்லி ஜெபிச்சா உங்கள் ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு என் கண்கள் உன்னை பார்க்கிறது. உங்க சிறுமைய, உங்களுடைய நெருக்கத்தை, உங்க போராட்டத்தை, உங்க தனிமைய, உங்க தரித்திரத்தை, உங்க வியாதிய, உங்க பலகீனத்தை, உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய தேவைய ஆண்டவருடைய கண்கள் பார்க்கிறது. ஆமேன் சொல்லுங்களேன். பல கண்கள் உன்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கலாம். நீ என்ன செய்கிறாய், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அடுத்தது உன் வீட்டுக்கு என்ன நடக்கும், உன் பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்கும் என்று சில பொறாமைக்காரர்களுடைய கண்கள்
கண்கள் உங்களை வளைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஒன்று சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கண்கள் உங்களை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். படம் பிடிக்கிற கேமரா மாதிரி நாம பாருங்க, வீட்டை விட்டு சிலருங்க வந்து உட்கார்ந்து இருப்போம். ஏன் நம்ம வீட்டை சுத்தி என்ன இருக்கு? கேமரா இருக்குங்கிற ஒரு தைரியம். ஆனா கள்ளன் கேமரா கிட்டே வந்து துணியை போட்டுட்டு என்ன செஞ்சிருவான்? திருடிட்டு போயிடுவான். அது வேற விஷயம். ஆனா கர்த்தருடைய கண்ணுக்கு முன்னாடி, கண்காணிப்புக்கு முன்னாடி நீங்க இருந்தா உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. ஆமென். நீங்கள் தள்ளுண்டு போவதே கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் தீவிரமாய் பார்க்கும். போகட்டும், இன்றைக்கு கர்த்தருடைய கண் நம்ம மேல இருந்தா என்னெல்லாம் நடக்கும்? எதெல்லாம் உங்களுக்கு வேணும்? எதெல்லாம் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார்? ஏன் உங்க குடும்பம் சீர்படாமல் இருக்கிறது? உங்க குடும்பத்துல ஏன் இன்னும் ரட்சிப்பு இல்லை? ஏன் இன்னும் உங்களுடைய ஜெபத்துக்கு ஜெயம் வரல? ஏன் நீங்க இன்னும் தரித்திரத்தை ஜெயிக்கல, பாவத்தை ஜெயிக்கல, ஜெபத்துல ஜெயம் அடைய முடியல? முதலாவது எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து, நீ எல்லாரும் பைபிள் எடுங்க பார்க்கலாம். தூங்குற அக்காவும் பைபிள் எடுக்கணும். ஹல்லேலூயா. சத்தம் வரல, கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இது தூங்குறவங்களுக்காக. ஹல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 32:8. உங்களுக்கு எல்லாம் பெரிய அந்த எக்காலம் இருக்கு பாருங்க, அதை காதுல வச்சு ஊதணும். அவ்வளவு ஊதினாலும் நம்மால் தூங்குறதை விட்டு தூங்குறாங்கங்க. தலையும் தொங்க மாட்டேங்குது, உடம்பும் அசைய மாட்டேங்குது. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அங்க பார்த்தா அங்க யாரோ தூங்குறாங்கன்னு அர்த்தம். பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அழகா ஒரு ஆள் மட்டும் தூங்குது. ஆமேன்னு சொல்லுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை நீதிமானாய் கண்டேன், உன்னை நீதிமானாய் மாற்றிவிட்டேன். அதனால நான் உனக்கு செய்ய போகிற காரியம், உன்மேல் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்ல போகிறேன். ஆமேன். இங்க சில காரியத்துக்கு ரொம்ப ஜெபம் பண்றீங்க, சில காரியத்துக்கு ரொம்ப உபவாசிக்கிறீங்க, சில காரியத்துக்கு ரொம்ப பிரயாசப்படுறீங்க, சில காரியத்துக்காக ரொம்ப உழைக்கிறீங்க, சில காரியத்தை உங்களால செய்ய முடியாம அழுறீங்க, தவிக்கிறீங்க, முடங்கி போறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த உபத்திரவத்திலிருந்து நீங்கள் மீளும்படி ஒரு ஆலோசனையை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஆமென் சொல்லுங்க. நீங்க சில நேரம் ஒரு அக்கா கிட்ட போன் பண்ணி, அக்கா, ஒரு தெரிஞ்ச அக்கா கிட்ட போன் பண்ணி, அக்கா வீட்டுக்குள்ள இப்படி பிரச்சனையா வருது, நான் என்ன செய்வேன்? அக்கா உருப்படாத. அக்கா கொடுக்கிற அட்வைஸ் உருப்படாது. கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனை மட்டும்தான் நிலைத்து நிற்கும். ஆமென் சொல்லுங்க. கணவனோட குடும்பத்தை நடத்தவா இருக்கலாம், பிள்ளைங்களை வழி நடத்த இருக்கலாம், ஊழியம் செய்ய இருக்கலாம், குடும்பம் நடத்த இருக்கலாம், தொழில் பார்ப்பதற்காக இருக்கலாம், வேலை பார்ப்பதற்காக இருக்கலாம். எந்த இடத்திலையும் நீங்க சிறந்து விளங்கும்படி கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு தேவை. ஏனென்றால் நம்முடைய தேவன் பேசுகின்ற கர்த்தர், ஆலோசனை கொடுக்கின்ற கர்த்தர், வழி இதுவே என்று சொல்லி தருகிற தேவன், வாழ வைக்கின்ற கர்த்தர், தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற கர்த்தர். அந்த தெய்வத்தோட ஆலோசனையை கர்த்தர் கொடுப்பாரா? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சிலருக்கு ஆலோசனையே வராது ஆண்டவர்ட்ட இருந்து. நான் சொல்றேன், அவுட் கோயிங் போனாதான் இன்கமிங் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெப வாழ்க்கை இருந்தாதான் ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் கிட்ட கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு காரியத்தை சுய புத்தி மேல சாய்ந்து, சுய இச்சைக்கு இழுக்கப்பட்டு, மாம்சத்துல செய்து முடிச்சிட்டு பிரச்சனை வந்த பிறகு, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரேன்னு கேட்டா ஒரு மௌனமா இருந்து விடுவார். கேட்டால் உப்பை தின்னவன் என்னதான் செய்யணுமா? தண்ணிய குடிச்சுதான் ஆகணும். ஆனால் ஒரு காரியத்தை துவக்குவதற்கு முன்பே, ஆண்டவரே, நான் என்னப்பா செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், இதை எனக்கு விளங்க பண்ணும் என்றால் அவர் கட்டாயம் பேசுவார். ஊழியர்கள் மூலம் பேசுவார், போதனைகள் மூலம் பேசுவார். நீங்கள் வேதத்தை படிக்க அமர்ந்திருக்கும் போது வசனத்தை சுட்டி காண்பித்து உங்களுக்கு பேசுவார். ஒரு சிலருக்கு சொப்பனங்கள் மூலம் பேசுவார், ஒரு சிலருக்கு இருதயத்தில் உணர்த்தி காண்பித்து பேசுவார், ஒரு சிலருக்கு காதுகளில் பேசுவார். எந்த அளவுக்கு நீங்க
உழைக்கிறீங்களோ கிறிஸ்துவ ஜீவியத்துல அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், ஆலோசனை கொடுத்து நீ சத்தியத்தின் பாதையில் நடத்துவேன். உங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க போறாரா? இல்ல, உங்க பிள்ளைங்களையும் கர்த்தர் போதிச்சு நடத்த போறார். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் போதிச்சு நடத்த போகிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் பேசுகின்ற தேவன். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க கிட்ட பேசிட்டா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசிட்டா அந்த காரியத்துல ஜெயம் வரும். ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் விளங்க பண்ணி அந்த காரியத்தை நீங்க கை கொண்டுட்டா ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? 100க்கு 100 ஆண்டவரையே சார்ந்திருக்கணும். சந்தேகமே படக்கூடாது. ஆமென். பயப்படவே கூடாது. உலக ஆலோசனையும் கேட்டுட்டு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையும் வச்சுட்டு ஒத்தையா ரெட்டையானா ஆண்டவருடைய ஆலோசனை செயல்படாது. ஒரே ஒருவருடைய ஆலோசனையில் உறுதியாய் இருந்து விட்டால் உங்கள் ஆண்டவர் நிரப்புவார். பேதுரு ராவெல்லாம் பிரயாசப்பட்டார். அவர் ஒரு மீன் பிடிக்கிற தொழிலை சார்ந்தவர். படகை கொண்டு போய் வெறுமையாய் வந்து கரையோரத்திலிருந்து வலைகளை அலசி கொண்டிருந்தார். இயேசு வந்தார். பேதுருவே, சற்று ஆழமாய் உன் வலையை போடு என்று ஒரு சிறிய ஆலோசனை கொடுத்தார். ஆலோசனைக்கு பேதுரு கீழ்ப்படிந்தார். 2 படகுகள் நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அம்மா, ஐயா, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்களுடைய கூடாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் கண்ண உங்க மேல வைப்பேன் சொல்றாரு. கண்களை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்கணும்னா நான் சொல்றேன், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்காதீங்க, பாவியோட ஆலோசனையில நடக்காதீங்க, மனுஷனுடைய ஆலோசனையில நடக்காதீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டா கழுதையின் வாயை திறந்து கூட உங்களோட பேசுவார். ஆமென். நீங்க வாகனத்துல பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு மதில் சுவரில் எழுதப்பட்ட வசனத்தின் மூலம் முன்னோடு பேசுவார். நீ பயணப்படும் போது உன் முன்னே போகும் வாகனத்தின் பின் கண்ணாடியில் எழுதி வைத்திருக்கும் வசனத்தை வைத்து பேசுவார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மனுஷனை அனுப்பி நீ திகையாதப்பா, நீ கலங்காதப்பா, நான் உன் கூட இருக்கேன்பான்னு சொல்லுவார். அது உன் ஜீவனை காக்கும். ஆமென். அது உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வீட்டை எப்படி கட்டி முடிக்க போகிறோம், இந்த திருமணத்தை எப்படி நடத்தி முடிக்க போகிறோம், என் பிள்ளைகளை எப்படி ஆளாக்க போகிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே, அவங்களை ஜெபத்துக்குள்ள கொண்டு வர முடியலையே, ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வர முடியலையே, என் குடும்பத்தை நீதிக்கு நேராக நடத்த முடியவில்லையே, நியாயத்துக்கு நேராக நடத்த முடியவில்லையே, எவ்வளவோ ஜெபித்து பார்த்து விட்டேன், எவ்வளவோ உபவாசித்து பார்த்து விட்டேன், எத்தனையோ தேவ மனிதர்களிடத்தில் கொண்டு போய் நிறுத்தி விட்டேன், ஆனாலும் இந்த காரியம் நடக்கவில்லையே என்று கலங்குகிற தேவ பிள்ளையே, உன் ஜெபத்திற்கு மேலாக, உன் துதிக்கு மேலாக, உன் உபவாசத்துக்கு மேலாக உனக்கு ஒரு ஆலோசனை தேவை. அந்த ஆலோசனை நீதி உள்ள நியாயாதிபதி வெளிப்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுப்பார், கட்டாயம் காண்பித்து கொடுப்பார். ஆண்டவரை 100க்கு 100 சார்ந்து பாருங்க. ஆண்டவர், இது உங்க மகன், உங்க மகனை நீங்க சொல்லணும். என் பிள்ளையை எப்படி வளர்க்க போறேன்னு தெரியலன்னா ஆண்டவர் அமைதியா இருந்துருவார். ஆமென். என் பிள்ளை கஷ்டப்படுத சுயநலவாதியே, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கழுதை வேணும்னா கழுதையை அவுத்துரு. வழியில கேட்பாங்க எங்க கொண்டு போறான்னு, ஆண்டவனுக்கு வேணும்னு சொல்லி விட்டுருவாங்கிறார். நீ உன் பிள்ளைய உன் இஷ்டத்துக்கு உன் ஆசைக்கு உட்படுத்துற வர பிசாசு விடவே மாட்டான். வழியில வரும்போது அவுத்துட்டு வந்துடுவ. கேட்பான், ஏய் எங்க கொண்டு போறேன்? என்கிட்ட கொண்டு போறேன், என் வீட்டுக்கு கொண்டு போறேன், என் ஆசைக்காக கொண்டு போறேன், மறுபடியும் கட்டி போட்டுருவான். ஆண்டவனுக்கு வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், என் பிள்ளை அல்லப்பா, நீர் கொடுத்த இந்த சுதந்திரவாளிக்கு சொந்தக்காரரே, இவனை எப்படி நடத்த வேண்டும், இவளை எப்படி நடத்த வேண்டும், இந்த காரியத்துக்காக நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, அவளுக்கு 4 அடியை போடும். ஆமென் சொல்லுங்க. அவள் இந்த தெருவை விட்டு காலி பண்ணும், இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தும். என்ன ஆண்டவர் டிரான்ஸ்பர் ஆர்டர் போடுறவர? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லது அவர் 4 கூலிப்படையா வச்சிருக்காரு, உங்களுக்கு பிடிக்காதவங்களை 4 பெதடியில் அடிச்சு டேய் போடுன்னு பிளத்துக்குழியில கொண்டு போடுறதுக்கு? அவர் நல்லவருங்க. ஆமென். அவரை கெட்டவரையா உங்க ஜெபத்தில் ஆக்குறீங்க? இங்க இருந்து ஒரு 4 பேர் அடுத்தவங்களை தாக்கி ஜெபம் பண்ணுவாங்க, இந்த 4 பேர் அடுத்தவங்களை 4 பேர் ஜெபம் பண்ணி தாக்குவாங்க. ஆண்டவர் யார் ஜெபத்தங்க கேட்பாரு?
ஆமென் சொல்லுங்களேன். பல சமயம் கர்த்தரை சங்கடத்துக்குள் ஆக்குகிறது கிறிஸ்தவருடைய ஜெபம், கிறிஸ்தவருடைய விசுவாசம். கர்த்தர் சொல்லுகிறார், யாரையும் அடிக்க தண்டிக்க நீங்க சொல்லவே கூடாது. ஆமென். ரட்சிங்கப்பான்னு சொல்லுங்க. நான் உங்களை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே, அவனும் என்ன பகைக்கிற அவனை தொடணும். அதுதான் உன் ஊழியம், அதுதான் உன் இலக்கு. அவன் எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான். அது அவருடைய வேலை. உங்க வேலை என் வேலை. அவங்களெல்லாம் நடத்துறது. அதுதான் ஆலோசனை கேட்கணும், பைபிளை திறக்கணும், பைபிளை படிக்கணும். பைபிளை நல்லா படிச்சு உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். கர்த்தர் தந்துட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே கர்த்தர் தான் சொல்றாரு, சத்துருக்களை மன்னின்னு சொல்றாரு. மாமியாரை மன்னி, மருமகளை மன்னி, அக்காவை மன்னி, தங்கச்ச மன்னி, உன்னை சபிக்கிறவங்களை மன்னிக்கிறார். மன்னிக்க முடியுதா? எனக்கு நடந்தது அங்கேயும் நடக்கணும்ல. அப்பந்தானே என் வயிறு ஆறும், என் மனசு ஆறும். கங்கணம் கட்டி உட்கார்ந்திருக்கும் வரை நம்மால் நன்மை பெற முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஆலோசனை தேவை. இன்னும் கிறிஸ்துவ ஜீவியத்தை பற்றி சிலருக்கு தெரியல. 4 பாட்டை பாடிட்டா, ஒரு 5 ஜெபத்தை பண்ணிட்டா, 2 பிரசங்கத்தை கேட்டுட்டா, 2 ஊழியக்காரங்களோட இணைஞ்சிட்டா நீங்க பெரிய ஆளு நினைக்கிறீங்க. இல்லை, இந்த உலகத்தில் நீ உன்னை பெரியவன் என்றும் பெரியவள் என்றும் எண்ணுவாயானால் பரலோகத்தில் நீ சிறியவளாய் காணப்படுவாய். நீ சிறியவனாய் இருக்க வேண்டும். இன்னும் ஒன்னும் தெரியாதுப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நான் எப்படிப்பா பேசணும், எப்படி நான் நடக்கணும், எப்படி பழகணும், எப்படி ஊழியம் செய்யணும், என்ன நீங்க ஏக்குங்கப்பா. கேட்டுட்டு போங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆண்டவர் ஆசை என்னன்னா, உங்களை சிறு பிள்ளையை போல உங்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தி அவர் ஆலோசனையின்படியே நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க மகனை ஒப்பு கொடுங்க, மகளை ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, தொழிலை ஒப்பு கொடுங்க, கணவரை ஒப்பு கொடுங்க, உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க. உங்க சிந்தையில் இருக்கிற ஃபியூச்சர் பிளான் அழிங்க, உங்க ஹார்ட்ல இருக்கிற ஃபியூச்சர் பிளான் அறிங்க. இந்த காரியத்தில் அப்பா நீங்க எதை செய்ய விரும்புறீங்களோ அதை நீங்க எனக்கு செய்ய கற்றுக் கொடுங்கப்பா, நீங்களே செய்து முடிச்சிருங்கப்பா, நான் உம்மிடத்தில் தருகிறேன் என்று சொல்லி நீங்க உங்களை ஆஃப் ஆக்கிட்டா கர்த்தர் ஆன் பண்ணிடுவார். ஆகார் என்ற சகோதரியை பார்க்கும் பொழுது தன் நாச்சியாரிடத்தில் இருக்க முடியாமல் அவள் ஓடுகிறாள். எங்கே ஓடுகிறாள்? நிறமாச கற்பனையா வனாந்தரத்தை நோக்கி ஓடுகிறாள். எங்க ஓடுறா? வனாந்தரத்தை நோக்கி. ஏன்னா அவளால வீட்டுக்குள்ள இருக்க முடியல. இங்க வந்திருக்கிறவங்களால சிலரால வீட்டுக்குள்ள இருக்க முடியல, சொந்த நிலத்தில் இருக்க முடியல, சொந்த குடும்பத்துல வாழ முடியல, சொந்த கணவனோட இருக்க முடியல, சொந்த பிள்ளைகளோட இருக்க முடியல, நெருக்கப்படுகிறார். ஆகார் ஓடும் பொழுது அது வனாந்தரம். எப்படி ஓடுனா? ஏன் ஓடுனான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஓடுனா சொல்லுங்க. நாச்சியாரோட கொடுமை. அந்த கொடுமையில ஓடணும்னு யார் சொன்னா? அவ சுயம் சொல்லிச்சு. ஆமென். சுய புத்தியின் மேல் சாருகிற மகளே, சில திட்டத்தை உங்க சுயத்துல வச்சிருக்கீங்க. ஆமென். அவ சுயத்துல ஓடிட்டா. கணவன் கிட்ட சண்டை, பிள்ளைங்க கிட்ட சண்டை, உடன்பிறப்புகிட்ட எல்லாம் சண்டை. எல்லாத்துக்கும் காரணம் சுயம். ஜெபிக்கிறவங்க கிட்ட சண்டை, தெருவுல சண்டை, காரணம் சுயம். ஆனா இவள் வனாந்தரத்தின் வழியாய் போகும்போது அவள் திக்கற்ற நிலைமையில் போனாள். அவளை கர்த்தருடைய கண் கண்டது. கர்த்தர் பார்த்து கேட்டார், ஏம்மா நீ எங்க போற? உடனே அவர் இறங்கி வந்து, என் புள்ள பாவம், உன்னை விரட்டிட்டாங்களாமா, ஐயோ உன்னை பயன்படுத்தி விட்டுட்டாங்களாமா அப்படின்னு முத்தெல்லாம் கொடுத்து அணைச்செல்லாம் வைக்கல. என்ன சொன்ன தெரியுமா? நீ திரும்பி போய் உன் நாச்சியார்கிட்ட எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே பிரச்சனையோட வந்திருக்க, போராட்டத்தோட வந்திருக்க. கணவர் எடக்கு பண்ணலாம், மாமியார் தொந்தரவு பண்ணலாம், மருமகா தொந்தரவு பண்ணலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க இடையூறல் கொடுக்கலாம். நீ எப்படி இருக்கணும்? போய் அடங்கிரு. ஆமென் சொல்லுங்க. உன்னை வெளிப்படுத்தாத, உன் சுயத்தை வெளிப்படுத்தாத, உன் சுயநீதியை வெளிப்படுத்தாத, உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தாத, பழி வாங்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தாத. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனை, நீ அடங்கிரு. எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் உன்னை டென்ஷன் ஆக்குதோ, எது உன்னை கவலைக்கு உட்படுத்துதோ, எது உன்னை ஓட விட்டு விரட்டுதோ, எது உன்னை நிம்மதி இல்லாம அலைந்து திரிய வைக்குதோ, அந்த காரியத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கோபமா வரும் பார்த்துக்கோங்க நமக்கு.
இப்பவே எனக்கு போணும், 4 வார்த்தை கேட்கணும் தோணுது. இதுதான் சுயம். ஆண்டவர் சொல்றார், அடங்கி இரு. ஆமென். நீ அமைதலா இரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இரு. ஏன்னா அந்த தாயோட அந்த சிறையிருப்பு தான், அந்த தாய் அனுபவிச்ச அந்த கொடுமை தான் அவ வயித்துல பிறந்த இஸ்மவேலுக்கு ஆசீர்வாதம். தாயே, நீ பக்கத்து வீட்டுக்காரங்களால, உள் வீட்டுக்காரங்களால, சபையாரால, விசுவாசியால, சொந்தக்காரங்களால, பின் வீட்டுக்காரனால ஒருவேளை நீ ரொம்ப உடைக்கப்பட்டா, சித்திரவதைப்படுத்தப்பட்டா, உன்னை அழ வச்சா கொஞ்சம் அடங்கி இரு. நீ இப்போ அடங்கி போற இந்த பாதை உன்னுடைய வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களே. கர்த்தர் பெரியவர். அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எப்பொழுதும் நான் ஒன்று சொல்லட்டும், வேதத்தை கையில் தூக்கினவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தத்துக்கு அர்ப்பணித்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணுபவர்கள், இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசிக்கிற பிள்ளை. நீ வேதத்தை கையில தூக்கிட்டா விவேகமா தான் நடக்கணும், சாந்தமா தான் நடக்கணும், இச்சை அடக்கத்தோட தான் இருக்கணும், அடங்கி தான் இருக்கணும், பலத்த கரத்துக்குள்ள அடக்கித்தான் இருக்கணும். இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் ஆலோசனை. இது அவசரப்படுகிற காலம் இல்லைங்க, இது போட்டி போடுற காலம் இல்ல, இது பொறாமப்படுற காலம் இல்ல, சத்துருவோட எதிர்த்து நின்று இது யுத்தம் பண்ணுகிற காலம் இல்ல. கர்த்தர் சொல்றார், நீ அடங்கி போ, நீ தாழ்ந்து போ. ஏன்னா உன்னுடைய கற்ப பிறப்புல பிறந்த உன் பிள்ளை மேல நான் ஒரு சிறந்த எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன், ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், ஒரு சிறந்த தேவ திட்டத்தை வச்சிருக்கிறேன். இந்த வனாந்தரத்தில் அவன் உயர்த்தப்பட்டிருப்பான். கர்த்தர் சொல்றார், இந்த பாடுள்ள வாழ்க்கையில, முள்ளுள்ள வாழ்க்கையில, பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையில, வெறுமையின் வாழ்க்கையில உன் சந்ததிக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதற்கு தான் நீ இந்த பாடை பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எப்படி வீட்டுல போய் இருக்கணும்? அடங்கி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. விவேகத்தோட இருங்க. கணவர் பாவம் செய்யலாம், பிள்ளை பாவம் செய்யலாம், நீ அடங்கி இரு, நீ அவசரப்படாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கொடுக்கிற நீ அவசர துடுக்கையா இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம் தடைப்படுது. நீ காலை கிளப்பிட்டு எங்கேயும் ஓடாது, பக்கத்து வீட்டுக்கு ஓடாது, உன் காரியத்தை சொல்ல எதிர் வீட்டுக்கு ஓடாது. ஆமென் சொல்லு. தேவ சமூகத்துக்கு வருவதோடு நிறுத்து, ஆலயத்துக்கு போவதோடு நிறுத்து. ஆனால் எங்கேயும் நீ உன் சுயத்தை வெளிப்படுத்தி விடாது. கர்த்தர் சொல்றாரு, போனை தூக்கி அவங்க கிட்ட 4 கேப்போமா, இதுல நியாயம் இருக்கா, நீதி இருக்கான்னு கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கிட்டையும் உன் டைமை வீண் பண்ணாத, ஆலோசனை அடங்கி இருந்துரு. ஒரு பிரச்சனையை அடக்கிக்கோ. ஹல்லேலூயா. ஒரு தாய் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரமாவது வலியில அவ அடங்கிதான் இருக்கணும். அவ வலியை தாங்கினாதான் அவளால ஒரு நன்மை பிறக்கும். நான் சொல்லுகிறேன், கொஞ்ச காலம் இந்த மந்திரத்துக்குள்ள, இந்த தந்திரத்துக்குள்ள, இந்த வியாதிக்குள்ள, இந்த பலவீனத்துக்குள்ள, இந்த இழப்புக்குள்ள, இந்த போராட்டத்துக்குள்ள நீங்க உங்களை அடக்கி காத்து கொண்டா கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை நீ பாப்பான்னு சொல்றாரு, ஒரு பெரிய வெளிச்சத்தை பாப்பாருங்கிறார். ஆகார் போனவ ஆண்டவர் ஆலோசனை அப்படியே கேட்டா, திரும்பி நாச்சியார்கிட்ட போனா, திரும்ப அவ வெளியே வரும்போது ஒரு ஜீவ ஊற்றை பெற்றுக்கொண்டு இஸ்மவேலின் ஆசீர்வாதத்தை பெற்று சென்றாள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பெரிய ஆலோசனை தேவை. அந்த ஆலோசனை ஆண்டவர் கிட்ட இருந்து வரணும். ஒரு பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ள இருந்தா, ஒரு சண்டை இருந்தா, ஆண்டவர் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்க அமர்ந்து அடங்கிட்டா கர்த்தர் ஒரு பெரிய தீர்வை தருவார். ஆமென் சொல்லுங்க. பெரிய ஒரு மீட்பை கொடுப்பார். நான் சொல்லுவேன், ஆண்டவரை விடவா நீங்க பெரிய ஆளு? ஆண்டவரை விட நீங்க ஞானியா? ஆனா நீங்க உங்களை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் அப்படி ஆக்கிடுறீங்க. ஆமென். நீங்க வெளிப்படுத்தணும்னு எனக்கு 4 தெரியும், அதனால நான் செய்யறதுதான் கரெக்ட்னு இருந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் துக்கப்படுவார். என்ன பாடுறா, என்ன துதிக்கிறா, ஜெபிக்கிறா, ஆனா இதுல என்கிட்ட கேட்காம போயிட்டாளே, என்னிடத்துல சொல்லாமல் போயிட்டாளே. கொடுமையில ஆகார் அப்படி சொல்லாமல் சுயத்தின்படி போனாள். ஆனால் தேவனுடைய கண்கள் அவரை கண்டது. இன்று மத்தியும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் விவேகமா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுக்க நீங்க காரணமா இருந்துடாதீங்க. வீட்டுக்குள்ள சண்டை எழுப்ப நீங்க காரணமா இருந்துடாதீங்க. அமைதலோடு இருங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்பர் 2, ஆண்டவர் என்ன செய்வார்? 2 நாளாகமம்
16:9 கர்த்தருடைய கண்ணு நம்மளை பார்த்தா என்ன நடக்கும்? முதல்ல ஆலோசனை தருவேன்னாரு, தந்துட்டாரு. ரெண்டாவது சொல்றாரு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு. எப்படி காத்திருக்கணும்? ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும்? வாய் ஜெபிக்கும், அப்பா இன்னைக்கே அக்கினியை இறக்கும், இன்னைக்கே வல்லமையை இறக்கும், இன்னைக்கே அற்புதத்தை செய்யும். கர்த்தர் வாயிலிருந்து வர்ற சத்தத்தை பார்க்க மாட்டார். இருதயம், புறப்படுகிற இருதயம் எப்படி இருக்கிறது? கலங்கம் இல்லாமல் இருக்கிறதா? கள்ளமும் கபடமும் இல்லாமல் இருக்கிறதா? சிறு குழந்தை இருதயத்தை போல இருக்குதான்னு பாப்பார். உள்ள வஞ்சனை, உள்ள வைராக்கியம், உள்ள கசப்பு, உள்ள போட்டி, உள்ள பொறாமை, உள்ள பெருமை, உள்ள உலகத்தை கவுக்கிற திறமையெல்லாம் உள்ள வச்சுட்டு வாயில மட்டும் பாடின ஆண்டவர் கேட்க மாட்டாரு. உத்தம இதயம். ஆமென். நீ உத்தமன் என்று உலகத்தாரால போற்றப்படக்கூடாதுயா. உன்னை உத்தமன் என்று பரலோகம் போற்றணும். யோபுவை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் யோபு உத்தமனாய் இருக்கிறான். ஆமென். அந்த உத்தம இதயம் வேணும். ஆண்டவரை தேடும் போது இருதயத்தை சுத்தப்படுத்திடணும். ஆமென் சொல்லுங்க. இருதயத்துக்குள்ள இருக்கிற காயத்தை வெளிப்படுத்துறேன் ஆண்டவரே, என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்கப்பா, ஏன்பா இப்படிலாம் வளவளெல்லாம் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட கொண்டு போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. உங்க சாக்கடை கதை, உங்க கால்வாய் கதை, உங்க குப்பை கதையெல்லாம் பரலோகத்துல சேர்க்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிடணும். எப்படி ஹேண்டில் பண்றது? கர்த்தர் தான் சொல்லிட்டார்ல, ஒரு கண்ணத்தை அடிச்சா அடுத்த கண்ணத்தை காட்டுறதுக்கு அர்த்தம் என்ன? உன்னை வம்பிழுத்தா வம்பிழுக்க விட்டுருன்னு அர்த்தம். ஆமென். அப்படிலாம் வாழ முடியுமானா வாழ்ந்தாதான் பரலோகம் போக முடியும். அது ரொம்ப கஷ்டம்னா நீங்க யார மாதிரி தெரியுமா? சொந்த நிலத்துக்காக, வீட்டுக்காக, மண்ணுக்காக, பொருளுக்காக, வாகனத்துக்காக, உங்க அடையாளத்துக்காக, குடும்பத்துக்காக, ஜாதிக்காக, பெருமைக்காக, உங்களுடைய படிப்புக்காக, ஸ்டேட்டஸுக்காக நீங்க போராடினா, ஒருத்தன் சின்ன வயசுல இருந்து ஆண்டவரை தேடியே போனானா, அவன் பரலோகம் போனா என்ன செய்யணும்னா, உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு வான்னாரு. அவனுக்கு போக மனம் இல்லை, போக முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் மறந்துவிடு. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தம இதயம். நீ ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் என் இருதயத்துக்குள்ள இருக்கிற கசப்பை எடுத்து போடுங்க, கோபத்தை எடுத்து போடுங்க. என் இருதயத்துக்குள்ள யார் மேலேயும் ஒண்ணுமே இருக்க கூடாது. நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னும் யார் மேலேயோ பகை வருது, ஏன்னா அவங்க உங்களை பகைக்கிறாங்க. நாம இன்னைக்கு மறிச்சிட்டா அந்த பகையை கொண்டு வந்து குப்பையில கூட புதைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. எரிக்க முடியாது. அதனாலதான் 100% சிறு குழந்தையை போல கோபம் வரலாம், ஆனா மறந்துடணும். அது இருக்கவே கூடாது சிந்தையில. உங்களை பேசுறவங்க மேல எரிச்சல் வரலாம், இப்படி பேசிட்டாங்களே, செஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம், ஆனா அது இருதயத்துல தங்கிடக்கூடாது, இருதயத்துல புதஞ்சிடக்கூடாது, இருதயத்துல ஒளிச்சு வைக்கப்படக்கூடாது. இதயம் உத்தமமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன் இன்னும் நீதிமான் கேட்டகரியில உங்களை ஆண்டவர் எடுத்து அவர் உங்க சிறுமையை கண்ணோக்கி பார்க்காம இருக்காருன்னா, வாயில ஜெபம் இருக்கு, வாயில ஸ்தோத்திரம் இருக்கு, வாயில பாட்டு இருக்கு, வாயில பைபிள் வசனம் எல்லாம் வருது, புறப்படுற இருதயம் எப்படி இருக்கு? புறப்படுற இருதயம் தூய்மையா இருக்கா? புறப்படுற இருதயம், உமக்காக நான் தாங்கிக் கொள்றேன் ஆண்டவரே, உமக்காக நான் சகிச்சு கொள்றேன் ஆண்டவரே, உமக்காக நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக நான் மனத்தாழ்மை அடைகிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல நிலமோ பொன்னோ பொருளோ வெள்ளியோ எதுவும் உமக்கு முன்பாக ஈடானதில்லை ஆண்டவரே. எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே, உங்க ராஜ்யம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க வருகையில நான் காணப்படுவதுதான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த உத்தம இதயம் தேவனுடைய பிள்ளைக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். சில நேரம் நம்மள ஒருத்தவங்க ஏமாத்தி இருப்பாங்க, அவன் நல்லா தான் இருப்பான், நம்ம ஜெபம் பண்றோம், கஷ்டப்படுறோம், நம்ம நன்மை செஞ்சு மாட்டிக்கிட்டோம், ஆனா நமக்கு அந்த ஆதங்கம் இருக்க கூடாது. ஆண்டவரே, உம் கரத்தில் நான் இதை கொடுத்து விட்டேன், நீர் வழக்காடும். ஆமென் சொல்லுங்க. உத்தம இதயத்தை வச்சுக்கிட்டு தான் ஆண்டவரை தேடணும். ஆமென். அப்பதான் கர்த்தருடைய கண்கள் இருதயத்துல திருக்கு இருக்க கூடாது. ஆமென். திருக்குள்ள இருதயம், அசுத்தமுள்ள இருதயம், இருதயத்துக்குள்ள எந்த வஞ்சனையும் இல்லாமல் உத்தம இதயத்தோடு தேடினா எதை விளங்க பண்ணுவாரா? வல்லமையை. வல்லமையை. உங்களெல்லாம் பார்த்தா எப்படி தோணுது தெரியுமா? யாரு பெத்த பிள்ளைங்களையோ தாய் பெத்து ரோட்ல விட்டுட்டு போனா அந்த பிள்ளை மொழி மொழின்னு முழிக்கும் பாருங்க, ஒரு திருட்டு மொழி, அந்த மொழி மாதிரி இருக்கு உங்க மொழி. ஏன்னா வல்லமையாவது மண்ணாங்கட்டியாவது. நான் படுற கஷ்டம் எனக்கு
எனக்குத்தானே தெரியும். கர்த்தருடைய வல்லமையை பார்க்க முடியும். ஆமென். அவருடைய பராக்கிரமத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் உயிரோட இருக்காரா இல்லையா? இருக்காரு. ஆனா என் கூட தான் இருக்காரா இல்லையான்னு இப்ப பிரச்சனை. அதுக்கு தான் ஆண்டவர் வழி சொல்லி தருகிறார். உத்தம இதயத்தோடு நீ அவரை தேடினால் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அவர் வல்லமை வந்தா என்னங்க நடக்கும்? அவர் வல்லமை வந்தா அசாதாரணமானதெல்லாம் சாதாரணமா மாறுங்க. நடக்க முடியாததெல்லாம் நடக்குங்க. நல்ல கவனிச்சு பார்த்தா செங்கடலை பிளக்க முடியுமா? பிளக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டால் செங்கடலும் பிளக்கும். யோர்தான் போன்ற காட்டாற்று பெருவெள்ளமும் பின்னிட்டு போகும். எரிகோ கோட்டையும் நொறுங்கி போகும். பார்வோன் போன்ற திரள் கணக்கான சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்க்கப்பட்டு போகும். ஏனென்றால் கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமென். உங்க பிரச்சனையை, உங்க போராட்டத்தை, உங்க தடையை, உங்க மந்திரத்தை, உங்க வியாதியை, உங்க தரித்திரத்தை, உங்க போராட்டத்தை கர்த்தரால தீர்க்க முடியும். அதுக்கு அவர்கிட்ட வல்லமை இருக்கு. அதுக்கு அவர்கிட்ட சக்தி இருக்கு. அதுக்கு அவர்கிட்ட அற்புதத்தை செய்கிற பராக்கிரமம் இருக்கு. மனுஷரால கூடாததெல்லாம் கர்த்தரால கூட வைக்க முடியும். உங்க சட்ட சிக்கலை கூட ஆண்டவரால தீர்த்து வைக்க முடியும். உங்க வறுமையை கூட ஆண்டவரால போக்க முடியும். சாவுக்கு ஏதுவான எந்த வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியை கூட கடவுளால போக்க முடியும். ஏனென்றால் நீங்களும் நானும் தேடி ஆராதிக்க வந்த கர்த்தர் தன் கண்ணை ஒரு மனுஷன் மேல் வைக்கும் போது அவனுக்கு தன் வல்லமையை விளங்க பண்ணுவாராம். அவர் ஆலோசனை கொடுத்துட்டு ஒதுங்குற தேவன் இல்ல. அவர் ஆலோசனை கொடுத்து செய்துட்டு போன்னு சொல்ற தேவன் அல்ல. வல்லமையையும் கொடுத்து செய்ய வைப்பா. இந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி இந்த 2024ஆம் ஆண்டு முடிவடைவதற்கு முன்பு உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் சில காரியத்தை செய்து தீர்க்க போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு செய்து தீர்க்க போகிறார். அதை செய்து தீரு மட்டும் உங்களை கைவிடாதிருப்பார். அதற்கு தம்முடைய வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். இந்த குடிகார கனவை, இந்த புரிந்து கொள்ளாத பிள்ளைங்க இந்த காலத்துல மாறுமானா மாறாததுதான். ஆனா வல்லமையினால மாற வைக்க முடியும். வல்லமையினால ஆண்டவரால ரட்சிக்க முடியும். வல்லமையினால உங்க கடனை ஆண்டவர் அடைச்சு கொடுக்க முடியும். வல்லமையினால உங்க குடும்பத்தை கர்த்தர் வாழ வைக்க முடியும். வல்லமை நீங்க இழந்தது ஆண்டவர் திரும்ப கொடுக்க முடியும். உங்களால முடியாதுதான், வல்லமையால முடியும். ஆமென் சொல்லுங்க. யோசபாத் ராஜாவை பாருங்க. 3 தேசத்து மக்கள், மோவாபிய தேசத்து மக்கள், சீர் மலை தேசத்தார், அம்மோனியர்கள், 3 தேச மக்கள் யோசபாத் ஆண்ட யூத ராஜ்யத்தை அப்படியே சுத்திக்கிட்டாங்க. 3 பக்கமும் எதிரிகள். உடனே இந்த ராஜா என்ன செய்தார் தெரியுமா? டக்குன்னு போய் போர் படை தளபதி எல்லாம் கூப்பிட்டேப்பாங்க, வா அங்க வா, என்ன செய்யலாம், என்ன பதிலடி கொடுக்கலாம், நமக்கிட்ட என்ன விதமான ஆயுதம் இருக்கு, எங்க பதுங்கு குழி இருக்கு, எத்தனை ராணுவ வீரர்கள் இருக்காங்க, எத்தனை இடத்துல செக் போஸ்ட் இருக்கு, எத்தனை இடத்துல தடுப்பணை இருக்கு, எத்தனை காலாட்படை இருக்கு, தரப்படை இருக்கு, எத்தனை யானைப்படை இருக்குன்னு பார்க்கல. கர்த்தரை பார்க்க போனா. கர்த்தர் 2வது சொல்றாரு, அவர் வல்லமை விளங்கணும்னா நீ சும்மா இருக்கணும். முதல்ல அடங்கிருட்டார். இன்னைக்கு கொடுக்கிற ஆலோசனை அடங்கிரு. கர்த்தர் உன்னையும் பார்க்கிறார். கர்த்தர் உன் சத்துருவையும் பார்க்கிறார். நீ கேட்கிற இவன் செய்யற அநியாயத்தை ஆண்டவர் பார்க்கவே மாட்டாரா? அவனை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவன் பண்ணும்போது நீ என்ன செய்யறான்னு பார்ப்பார். ஆமென். நீ அடங்கி இருக்கணும் தான் சொல்றார். நம்பர் 2, கர்த்தர் சொல்ற நீ சும்மா இரு. உனக்கு விரோதமாய் ஒரு படை எழும்பலாம். உங்களுக்கு விரோதமாய் பல சவால்கள் எழும்பலாம். உங்களுக்கு விரோதமாய் பல பிசாசுகள் எழும்பலாம். மனுஷிக ஆவிகள் எழும்பலாம். எப்பக்கமும் நெருக்கலாம். இந்த நேரம் இவனை நான் எப்படி சமாளிக்கிறது? இவனை விடக்கூடாது. இவனுக்கு நான் பதில் கொடுக்கணும். இவனை போய் நான் 4 உண்டு இல்லைன்னு பார்க்கணும். நோ, கர்த்தர் சொல்றார் சும்மா இரு. ஆமென். நீ உத்தமத்தை மட்டும் காத்துக்க. உன் உத்தம இருதயத்தை மட்டும் எனக்கு தா, நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த யுத்தம் என்னுடையது. இந்த யுத்தம் என்னுடையது. உங்கள் ஜீவனுக்கு விரோதமாய், ஆஸ்திக்கு விரோதமாய், அந்தஸ்துக்கு விரோதமாய், குடியிருப்புக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், வாழ்வுக்கு விரோதமாய், எதிர்காலத்துக்கு விரோதமாய் எருக்கழிக்க முப்படை நின்றது போல உங்கள் பக்கம் எப்படை நின்றாலும் வல்லமை உள்ள கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் போது உன்னை எவராலும் எதிர்க்க முடியாது. ஆமென். உன்
உன்னோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருக்கும்படி கர்த்தரே உங்களுக்கு வழக்காட வருவார். ஆமென். உங்களை எதிர்த்து நிக்கிறவன் பணபலம் படைச்சவனா இருக்கலாம், அரசியல் பலம் படைச்சவனா இருக்கலாம், திறமை படைச்சவனா இருக்கலாம், கெட்ட வார்த்தை பேசுறவனா இருக்கலாம், உன்னை கேவலப்படுத்துறவனா இருக்கலாம், உன்னை புறங்கூறவனா இருக்கலாம், உன்னை அவமானப்படுத்தி காட்டலாம், உனக்கு விரோதமா சவால் செய்யலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் பராக்கிரமசாலி, என்னிடத்தில் வல்லமை உண்டு, என்னிடத்தில் வல்லமை உண்டு. என் கண் உன்மேல் இருக்குமானால் அந்த வல்லமையை நீ காண்பாய். அதுவரை நீ உத்தமனாயிரு, உத்தமியாயிரு. நீ யுத்தம் பண்ணாத. சில மனைவிமாருக்கு புருஷன் மேல யுத்தம் நடக்க முடியாது. அதனால புருஷன் என்ன பண்ணுவாங்கன்னா கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எங்கெல்லாம் போய் எதிர் வீடு, பக்கத்து வீடு, என் வீட்டுக்காரனை பாரு குடிச்சிட்டு வந்து, என் பிள்ளைய பாரு. கர்த்தர் சொல்ற அது கூட ஒரு யுத்தம். உங்க வீட்டோட ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. உங்க கணவனோட காரியத்தை மனைவி வெளியே சொல்லக்கூடாது. மனைவியோட காரியத்தை புருஷன் வெளியே சொல்லக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். உங்க பிள்ளைங்க தாறுமாறா இருக்கலாம், உங்க பேர பிள்ளைங்க சரியில்லாம இருக்கலாம், நீங்க உடனே சொல்லக்கூடாது. அந்த காலத்துல எல்லாம் என் மகனெல்லாம் அப்பவே ஒரு அடி வச்சிருப்பேன், இப்ப பாரு கழுதைகள் மாதிரி பிள்ளைகளை வளர்க்கறாங்கன்னு பாட்டியா தாத்தாவா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து புழு புழுன்னு வரக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. பிள்ளைகளை இயக்குவது ஒரு பிசாசு, அது ஒரு அந்நிய வல்லமைகள், அந்நிய சக்திகள். அது ஆண்டவரால் அதை யுத்தம் செய்ய முடியும். நாம என்ன செய்யணும் தெரியுமா? மூப்பராய் வீட்டிற்குள் அமர்ந்திருப்போமே ஆனால், ஒரு வயது சென்ற அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா நீங்க வீட்டுக்குள் இருந்தா, ஆண்டவரே என் உத்தம இதயத்தை பார்த்து என் சந்ததியை நீர் கைவிடாதிரும் என்று கேட்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. இந்த காலத்துல எல்லாம் யாரையும் மாற்ற முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா? சில நேரங்களில் முள் இருக்கும், அந்த முள்ளுக்குள்ள இருக்கிற அத்திப்பழத்தை முள்ளு குத்தி கிழிக்காம பறிக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அக்கிரமம் மிகுதியானபடியினால் அன்பு தணிந்து போகுமா. ஐயோ, வயசான அம்மாமார் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா என் மகன் என்ன நேசிக்கவே மாட்டிக்கிறான், என் மகா என்கிட்ட அன்பு கூறவே மாட்டிக்கிறா. அது எப்படி மாறுவாங்க? அன்பு கூற முடியும்? உங்க இடத்தை தான் டிவி பெட்டி பிடிச்சிருச்சு, உங்க இடத்தை தான் மொபைல் போன் பிடிச்சிருச்சு, உங்க இடத்தை தான் பணம் பிடிச்சிருச்சு, பதவி பிடிச்சிருச்சு. பிறகு எப்படி அதை மீறி ஒரு மனுஷனால் ஒரு மனுஷனிடத்தில் இந்த இடத்தில் அன்பு கூற முடியும்? காலம் கடைசி, நீ உன்னை மாற்றிக்கொள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதுக்காக விட மாட்டாருங்க. உங்களுக்கு விரோதமா எப்பேற்பட்டவர்கள் எழும்பினாலும் சற்று அமைதியா இருந்து விடுங்கள், சற்று அமைதியா இருந்து விடுங்கள். உங்களை தோற்று தலை குனிந்து நான் போக சொல்லவில்லை. கர்த்தர் நின்று கொண்டு செய்வதை நீங்கள் சற்று வேடிக்கை பாருங்கள் என்று நான் வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு சொல்லட்டும். கர்த்தர் கட்டாயம் வழக்காடுவார். உங்களை ஏமாற்றினவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, காரணமே இல்லாம உங்களை அழிக்க சதி திட்டம் தீட்டுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, உங்களை கலக்குகிறவனும் கலக்குகிற காரியமும் எப்படிப்பட்டதா இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அது அடையாமல் போகாது. கர்த்தர் பாடம் புகட்டி கொடுப்பார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், உன்மேல் மோதுகிறவன் யாரா இருந்தாலும் நொறுங்கி போவான். ஏனென்றால் நீ நீதிமான், உன்மேல் கர்த்தருடைய கண் இருக்கிறது. நீ ஏழை, நீ திக்கற்ற பிள்ளை, நீ விதவை, நீ ஒரு ஏமாளி தான். உன்னை சிலர் விமர்சிக்கலாம், புறங்கூறலாம், ஒடுக்க நினைக்கலாம், அழிக்க நினைக்கலாம். ஆனா பரலோகம் உனக்கு ஆதரவா இருக்கும். அன்னைக்கு மக்களோட பட, காலாட்பட, தரப்பட, எல்லா படையும் இந்த யூதா நாட்டுக்கு விரோதமா, யோசபாத்துக்கு விரோதமா இருந்தாலும் கர்த்தரோ ஆதரவாயிருந்தார். கர்த்தரோ ஆதரவாய் இருந்தார். வீட்டுக்குள்ள உன் மேல யுத்தம் தொடுக்கப்படுதா? ஒரு பக்கம் மாமியார், மருமகள், பிள்ளைகள், கணவர், கணவரோடு பிறந்தவங்க, ஐயா என் தெருமக்கள், பட்டண மக்கள் எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க, எனக்கு ஆதங்கமா இருக்கு, எனக்கு கோபமா இருக்கு, என் பக்கம்தான் நியாயம் இருக்கு, சொல்ல போனா அவங்க அநீதிக்காரங்க, நான் ஏதாவது அவங்களுக்கு செய்யணும் நினைக்காத. கர்த்தர் சொல்றார், உன் உத்தம இதயத்தை நீ காத்துக்கோ, உன் வாழ்க்கையை உத்தமமா காத்துக்கோ. நீ உத்தமமா இருந்தா கர்த்தர் உனக்கா வழக்காட வருவார், உனக்காக யுத்தம் செய்ய வருவார். உங்களுக்கு விரோதமா மந்திரம் வச்சவனா இருக்கலாம், சூனியம் வச்சவனா இருக்கலாம், உங்களை கேவலப்படுத்தினவனா இருக்கலாம், உங்களை அழ வச்சவனா இருக்கலாம், உங்களை பைத்தியம் போல ஆக்கணவனா இருக்கலாம். எவனா இருந்தாலும் கர்த்தர் அவனை முறியடிப்பார், ஒப்பு கொடுப்பார். நடந்தது என்ன? யோசபாத் ராஜா தாழ்த்தினான், உபவாசித்தான், ஜெபித்தான், கர்த்தரை சார்ந்து கொண்டான், தான் அதிகாரத்தை, தான் படைபலத்தை, தான்
திறமைய அந்த 3 நாட்டு மக்களுக்கு விரோதமா காண்பிக்கவே இல்லை. கர்த்தர் தான் வல்லமையை காண்பித்தார். ஆமென். நீங்க உங்க பவரை ஆஃப் பண்ணிட்டா பரலோக பவர் ஆன் ஆகிடும். அல்லேலூயா. நீங்க உங்க பவரை ஆஃப் பண்ணிட்டா பரலோக பவர் ஆன் ஆகிடும். ஊழியத்தை தொடங்கி 9 ஆண்டு காலம் நான் சந்தித்தது ஆதரவை விட பல எதிர்ப்புகளைத்தான் சந்தித்தேன். சில சமயம் ஊழியர்களே எதிர்ப்பார்கள், சில சமயம் மக்களே எதிர்ப்பார்கள், சில சமயம் சொந்த உறவுகளே எதிர்க்கும். ஆனால் எந்த இடத்திலும் என்னை குறித்த ஒரு விமர்சனத்தை ஒருவர் வர்ற ஆத்மாவை கூப்பிட்டே அப்படி நிறுத்திடுவாங்க பாருங்க. ஆனா யாருக்கிட்டையும் போய் நான் இன்னைக்கு கேட்டதும் இல்லை. நான் ஒன்னு சொல்றேன், ஊழியத்தை கெடுக்கிறவன் நல்லாவும் இருந்ததும் இல்லை. ஆமேன் சொல்லுங்களேன். நான் சொல்லட்டும், யார் உங்களை எதிர்த்தாலும் உங்கள் மேல் உள்ள அழைப்பை ஒருவனால் கெடுக்க முடியாது. உங்கள் மேல் உள்ள தரிசனத்தை ஒருவனால் கெடுக்க முடியாது. உங்க மேல உள்ள கிருபையை ஒருத்தனால எடுக்க முடியாது. உன்னை விட்டு நிலத்தை பிடுங்கி பார்க்கலாம், வீட்டை பிடுங்கி பார்க்கலாம், மானத்தை பிடுங்கி பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படின்னா பிடுங்க விட்டுருவார் முதல்ல. ஆனா இழந்த சகலவற்றையும் உனக்கு திருப்பி கொடுத்து அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. சிக்லாகிலே கொள்ளையர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போன தாவீதுக்குரிய அத்தனையும் தாவீது திருப்பி கொண்டான். ஐயா, சில காலம் சிலதை கொள்ளையடிக்க கொள்ளைக்காரன் உள்ள வருவான். நற்மதிப்ப, நல்பெயரை, உன் சொத்தை, உன் பணத்தை, உன் மானத்தை, உன் பொருளை, உன்னுடைய தேவையை சில காலம் கொள்ளையடிச்சுட்டு போகலாம். ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு நினைக்காத. உன்னை அனுப்புவார், உன் ஜெபத்தை அனுப்புவார், உன் உபவாசத்தை அனுப்புவார், உன் விசுவாசத்தை அனுப்புவார், உன் ஸ்தோத்திரத்தை அனுப்புவார், உன் போராட்ட ஜெபத்தை அனுப்புவார். இது புறப்பட்டு போய் உன் சத்துருவின் பாளையத்தில் உள்ளவனை முறியடித்து அதை உனக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும் போது எப்படி கொடுப்பார்னா, இழந்ததை மட்டும் அல்ல, இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் உத்தம இதயத்தை காத்துக்கொண்டு தெய்வத்தை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை யெகோவாயிரே பெதஸ்தா ஜெப வீட்டிலே என் கர்த்தரே எனக்கு நம்பிக்கை என்று அவருக்கு காத்து அவருக்கு நம்பி வந்த நீ பாக்கியம் உள்ள ஜனம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவர் பட்டயத்தை ஒருவர் எடுப்பாங்க. இதுல பெரிய கூத்து என்னன்னா, நம்மள ஒருத்தரா பகைக்க மாட்டாங்க. ஒரு 2-3 பேர் கூடிக்கிடுவாங்க. ஒரு 2-3 வீடுக்காரங்க அல்லது 2-3 அதிகாரத்தில் உள்ளவங்க கூடுவாங்க. நீங்க அப்ப நினைக்கணும், ஓ ஓகே ஓகே ஓகே, எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டோம். 2 4 4 பேர்னா 4 பேரும் ஒருத்தனை வெட்டிட்டு செத்துருவான். ஆமென். அவனே ஒருவனை ஒருவன் பெயரை அழித்துக் கொள்வான். நான் கண்களால் பார்த்திருக்கிறேன், காதுகளால் அதை கேள்வியும் பட்டிருக்கிறேன். 2 பேர் சேர்ந்து நம்மை பார்த்து கிண்டல் அடிப்பார்கள், கேலி செய்வார்கள், தலையை துளுக்கி பேசுவார்கள். தங்களை உத்தமர்கள் போல அவர்கள் பாவித்து கொண்டாம் பாவிகள் என்று எண்ணுவார்கள். ஆனால் ஒன்று, உன்னை கர்த்தருடைய கண்கள் பார்க்குமானால் நிச்சயமாய் நிச்சயமாய் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆனால் கர்த்தரை தேடுற ஒன்ன கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார், கைவிட விட மாட்டார். நிச்சயமாய் உங்களுக்காகவே வழக்காடுவார், உங்களுக்காகவே யுத்தம் பண்ணுவார். நான் சொல்றேங்க, ஆண்டவர் உங்களோட இருக்காருங்க. எத்தனை பேர் உங்களை விட்டு போகட்டுங்க, உங்க அக்கா போகட்டு, தங்கச்சி போகட்டு, தம்பி போகட்டு, வயல் வீட்டார் போகட்டு, புரிஞ்சு கொள்ளாதவங்க போகட்டு, உன்ட நன்மை பெற்றவங்க கூட போகட்டும். நீ ஒரு காலத்துல அவங்க மேல அன்பா இருந்த, உயிரா இருந்த, அவங்களுக்காக தியாகம் பண்ணின அவங்க கூட உன்னை விட்டு தூரம் போகலாம். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் போட்டு போன அத்தனை பேருக்காகவும் ஸ்தோத்திரம் போடு, புரிந்து கொள்ளாத அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம் போடு. ஏன் தெரியுமா? யோசபாத்துக்கு விரோதமாய் 3 நாட்டு ராணுவம் இருந்தது. யோசேப் தனிமையாய் இருந்தான் யோசபாத். ஆனால் யோசபாத்தோடு பரலோக தேவன் இருந்தார். பரலோக தேவன் இருந்தால் பரமசேனை தூதர்கள் இருப்பார்கள், பரிசுத்தவான்கள் இருப்பார்கள், பரலோக அக்கினி இருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் என்னுடையது, நான் யுத்தம் பண்ணுவேன். நீ அவனை முறைக்காத, நீங்க அவங்கள முறைக்காதீங்க. ஆமென். நீங்க அவங்க மேல கோபப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க. இப்படியே விட்டா நம்ம வீட்டு மேல அவங்க வீட கட்டிடுவாங்களா நினைக்காதீங்க. முடியாது, கர்த்தர் விட மாட்டாரு. ஒரு எல்லை வச்சிருக்காரு, அந்த எல்லையை மீறி அவங்களை கர்த்தர் வரவிட மாட்டாரு. ஏன்னா உன்னை குறித்த பயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களை சாதாரணமா நினைக்கலாம், ஆனா நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுது தூங்காம தேம்பி புலம்பி ஜெபித்து கண்ணீரை துடைத்து யாரும் பார்க்கவில்லை என்று கடந்து போகிறாயே, உன்னுடைய அழைப்பை கர்த்தர்
கர்த்தர் பார்க்கிறார். உன் ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் தியாகத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நீ பைத்தியம் போல உலகத்துக்கு தோன்றலாம். உன்னை பகைக்கிறவங்களுக்கு நீ ஒரு கோமாளி போல தோன்றலாம். ஆனா ஒரு நாள் அவன் ஏமாந்து போவான். ஒரு நாள் அவன் ஏமாந்து போவான். ஏன்னா அவர்களுக்கு முன்பு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகும் காரியம் மகா பயங்கரமாயிருக்கும். ஒரே ஒரு காரியத்தை பார்த்து ஜெபித்து முடித்து ஓடி விடுவோம். நான் பாருங்கள், உங்களுக்காக ஜெபிச்சாச்சு. கடைசி ஜெபம் கொஞ்சம் ஆதியாகமம் 6:8 சீக்கிரமா வாசித்துருங்க. ஆதியாகமம் 6:8. இனி செவ்வாய்க்கிழமை எல்லாம் செய்தி தொடராது. செவ்வாய் நிறைய தேசத்துக்கு ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மூணாவது, அவர் கண்ணு பட்டுச்சுன்னா கிருபை வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. அடப்புவாங்க, சின்ன வயசுல இருந்து கிருபை கிருபை கிருபை. நான் சொல்லுவேன், கோடி பணத்தை விட கிருபை பெருசு. நீங்க என்கிட்ட எல்லாம் நீங்க ஒரு 50 கோடியை தந்துட்டு உனக்கு 50 கோடி வேணுமா, ஆண்டவர் கிருபை வேணுமானா, எனக்கு ஆண்டவர் கிருபை தான் வேணும், கோடி வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. 50 கோடி என்ன பண்ணும்? வியாதியை கொண்டு வந்து தந்துடும். 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது. ஆமா, ரொம்ப பயப்பட வைக்கும். ஆனா கிருபை என்ன செய்யும் தெரியுமா? காக்காவை பார்க்க வைக்கும், தூதனை பார்க்க வைக்கும், கேரி ஆற்றங்கரையை பார்க்க வைக்கும், விதவை வீட்டுக்குள்ள எடுக்க எடுக்க மாவுல எண்ணெய் எப்படி வருது, நம்ம அந்த தொட்டியில மாவு எப்படி வருது, எண்ணெய் எப்படி வருதுன்னு பார்க்க வைக்கும், மீன் வயிற்றுக்குள்ள இருந்து எப்படி வாயிலிருந்து பணம் வருதுன்னு பார்க்க வைக்கும், 5 மீன் அந்த 2 அப்ப எப்படி பெருகுதுன்னு பார்க்க வைக்கும், இதை விட வனாந்தரத்துல எப்படி காடை விழுந்துச்சுன்னு பார்க்க வைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். செட்டில்மெண்ட் லைஃப் வந்து போர். ஆமென். செட்டில்மெண்ட் லைஃப்ல கர்த்தருடைய அதிசயத்தை ரொம்ப பார்க்க முடியாது. கைவிடப்பட்ட பரதேசி வாழ்க்கை இருக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கை அப்படித்தானே, அன்னாட காட்சி. இந்த வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை பார்க்க முடியும், அதிசயத்தை பார்க்க முடியும், ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறத பார்க்க முடியும். அன்னன்னைக்கு நமக்கு தேவையானதை போடுறாரு பாருங்க. ஆமா, பிப்ரவரி மாதத்தை எப்படி இந்த மாதத்தை எப்படி கடத்தணும்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த மாதத்துல கொஞ்சம் மீதி எடுக்க வைப்பார் பாருங்க. அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு அப்படி அன்னன்னைக்கு தருவார். அவர் கிருபை அவ்வளவு பெருசு. அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதுமா, அது உன்னை மரணத்திலிருந்து காக்கும், ஆபத்திலிருந்து காக்கும். கிருபை என்பது, நீங்க சொல்றீங்கல்ல அடிக்கடி, நான் இன்னும் ஜெபத்துல குறைவா இருக்கிறேன், இன்னும் பைபிள் படிக்கிறதுல குறைவா இருக்கிறேன், இன்னும் ஏதாவது கோபப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாவம் வந்துடுது, அதனாலதான் ஆண்டவர் என்னமோ என்ன ஆசீர்வதிக்காம வச்சிருக்காரோ அப்படின்னு நீங்க தகுதி இல்லாதவளா இல்லாதவனா ஃபீல் பண்றீங்கல்ல, உங்க மேல ஆண்டவர் காட்டுகிற அளவற்ற இரக்கம் தான் கிருபை. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு கிருபையை வாங்கிட்டு போ. முதல்ல சொல்லிட்டாரு அடங்கி இருந்துரு, 2வது சொல்லிட்டாரு சும்மா இருந்துரு, 3வது சொல்றாரு தாழ்மையா இருந்துரு. ஆமென், ஹல்லேலூயா. அடங்கி இருக்கணும், சும்மா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பேசும்போதே ஆமா என்னெல்லாம் அவ பேசுறா, எங்க குடும்பம் எல்லாம் எப்படி தெரியுமா, எங்க வீட்டுக்காரரும் வசதியானவர் தான் தெரியுமா, அதுதான் பெருமை. பீத்திக்கிட்டு அலைவாங்கல்ல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயானா ஆண்டவரை பீத்தி பெருமைப்படுத்துறதா அர்த்தமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாயில ஆண்டவர் மட்டும் தான் புகழப்படணும், ஆண்டவர் மட்டும் தான் பெருமைப்படுத்தப்படணும். உங்க ஜெபத்தை கூட நீங்க பெருமைப்படுத்த கூடாது, ஜெபத்தை கேட்கிறவரை பெருமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். என்னை எப்படி நடத்துறார் பாத்தியா, நாங்கெல்லாம் எப்படி ஜெபிச்சிருக்கோம் அப்படின்னு கூட பெருமைப்படுத்த கூடாது. எங்களை நடத்துகிற தேவனை பாத்தியா, எவ்வளவு ஆச்சரியமானவர் என்று அவரை பெருமைப்படுத்தும்படி உன் சொல்லை தாழ்த்து, சிந்தையை தாழ்த்து, இதயத்தை தாழ்த்து. சிலர் சிந்தைகளையும் இதயத்திலையும் தாழ்ந்து போக மனசு வராது. ஆமென். அது ஒரு தாழ்வு மனப்பான்மை. அப்படி இறங்கி போக விருப்ப மாட்டாங்க, அப்படி ஒசந்தே பழகி இருப்பாங்க. கௌரவம் அது. ஆமா, நான்லாம் செட் ஆகாதுப்பா அப்படிலாம் அப்படின்னா உன்னை தாழ்த்துறவரை ஆண்டவர் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், தாழ்மைக்கு ஒரு பரிசு கிருபை. முதலாவது, இனி போகும் காலம் அடங்கி போய்விடு. ஆண்டவருக்கு அடங்கு. நீ எந்த வீட்டுக்குள் இருக்கிறியோ அங்க அடங்கி இருந்து விடு. 2வது, கர்த்தர் சொன்னார், சும்மா இருந்துரு, அவன் உன்னை வம்பிழுத்து பாப்பான், பேசி பாப்பான், போட்டோம். 3வது, தாழ்மையா இருந்து விடு, கிருபையை கொடுப்பார். கிருபை என்பது, கிருபையை வைத்து வாழுபவர்களை உலகம் பைத்தியம் என்று சொல்லும்.
ஆமென். முட்டாள்தனமா இருக்காள, இவ்வளோ பிரச்சனையை வச்சிருந்து கடனை வச்சிருந்து பிரபுகிதியோன்னு ஒருத்தன் நடத்துறானா, விளங்காம போக இவ என்னைக்கு அங்க போனாலும் அன்னைக்கு தான் இவ குடும்பம் இப்படி ஆச்சுன்னு ஊர்ல 4 பேர் பேசுவான். அப்ப பேசும்போது நீ நினைக்கணும், எனக்கு அங்கதான் ஆசீர்வாதம் இருக்குன்னு. ஆமென். நீ கூட்டத்துக்கே போகாம நல்ல சீரியல் பார்த்து டிவி பார்த்து பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கிட்ட உட்கார்ந்து உன் தெருவில் குறைவுபட்டவங்களை பார்த்து விமர்சித்து பேசினா, அக்கா நீங்க தான் நல்ல அக்கா அப்படின்னு உன் பின்னாடி 4 பேர் வந்தா நீ பண்ணி கூட்டத்துக்குள்ள பண்ணியா இருக்கான்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. இவங்களெல்லாம் விட்டு எழும்பி கால் கடுக்க வெயில்ல தலை சுற்ற நடந்து வந்து ஆராதிக்க வந்தால் நீ ஆட்டுக்குட்டி என்று அர்த்தம். ஆட்டுக்குட்டியானவரை தேடி வந்தவள் என்று அர்த்தம். ஹalleluya, ஹalleluya. நான் சொல்லட்டும், தாழ்ந்து போ, கிருபை கொடுப்பார், கிருபை கொடுப்பார். இன்னைக்கு உன் பக்தியை உன் ஜெபத்தை கொச்சையா புருஷனலாம் நீ எல்லாம் ஜெபிச்சு உன் குடும்பத்தை ரட்சிக்க போறியாக்கும். நீ ஜெபிச்சு தான் இவங்களை மாத்த முடியுமாக்கும், முடியாதுதான். ஆனா கிருபையால கர்த்தர் ரட்சிப்பார். ஹalleluya. கிருபையால கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்துவார். கிருபையால நம்ம வீட்டை கட்டுவோம், குடும்பத்தை கட்டுவோம். பராக்கிரமத்தினால முடியாது, பணத்தால முடியாது, கிருபையினால எல்லாம் நடக்கும். தகுதி இல்லாத உன் மேல ஆண்டவர் கிருபை காட்டுவாரு. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். என் நேரத்தை பாருங்க, எப்போ நீங்க விழிச்சிருக்கீங்களோ அப்பதான் செய்தி சூடு பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை வீட்டுக்கு விட்டுறணும், அது வேற விஷயம். வேற கணவர் போட்டு திட்டுவார். கூட்டத்துக்கு போனா 4 மணிக்கு வீட்டில் வந்துருக்குன்னு காலை உடைச்சு வீட்டில் போட்டுருவேன்னு சொல்லுவாரு. நீங்க எனக்காக எவ்வளவு திட்டுப்படுறீங்கன்னு எனக்கும் தெரியும். அநேகர் திட்டை வாங்கி கொண்டுதான் இங்கே வரவும் செய்கிறீர்கள், அது உங்களுக்கு பாக்கி. நான் முதல்ல கூட்டம் நடத்த வருவேன் வெள்ளிக்கிழமை 2015. நான் வரும்போது எங்க சித்தப்பா ஒருத்தர் பின்னாடி இருக்காரு, கிண்டல் பண்ணுவார். ஆமா வேற பொலப்புள்ள 4 பேரை வச்சுட்டு என்ன செய்வேன்னா கொட்டடிச்சுட்டு சிங்கிச்சா அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பான் அப்படிம்பாரு. அப்போ எனக்கே கேவலமா இருக்கும். ஆமா நம்ம அதை தானே செய்யறோம், வெக்கமா இருக்கு அப்படின்னு தோணும். நீங்கள் வேதத்தை தூக்கி கொண்டு உங்கள் தெருவிலிருந்து புறப்பட்டு இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வரும்போது நீங்கள் எள்ளி நகையாடப்படலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, கூட்டம். நானும் 10 வருஷமா போறேன். நான் நடத்தும் போதும் ஆமா இவனை தேடி தான் இப்போ எல்லாரும் வரப்போறாங்க பாரு, இவர் தான் பெரிய, எங்க அத்தமார் சொல்லுவாங்க, இவர் தான் அடுத்த டிஜிஎஸ், அடுத்த மோகன் சி, இவரை தான் இனி எல்லாரும் பயன்படுத்துவாங்களா, வேற வேலை இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் சொன்னதற்கு காரணம், உனக்கு என்ன இருக்கு, உனக்கு பைபிளை பற்றி என்ன தெரியும், உனக்கு என்ன பிரசங்கம் பண்ண தெரியும், உனக்கு என்ன பாட தெரியும், உங்ககிட்ட என்ன அற்புதம் இருக்கு, வல்லமை இருக்கு, எப்படி ஊழியம் செய்ய போற, கிறிஸ்தவ பட்டணத்துல நாசரேத்துல உன்னை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து சிலர் சொல்லலாம், நான் அன்றைக்கு அமைதியா இருந்துட்டேன், உண்மைதான்னு தாழ்த்திக்கிட்டேன். ஆமென். நீங்க கோவப்படாதீங்க. உங்களை யாராவது டெம்ப்ட் பண்ணா உண்மைதான், நான் பரதேசி தான், கூட்டத்துக்கு போறேன், என் விதி தான், போறேன்னு வந்துடுங்க. நானும் அன்னைக்கு இதுதானே நமக்கு பொழப்பு அப்படின்னு உட்கார்ந்தேன். ஆனால் இன்று கர்த்தர் என்னை ஆச்சரியமாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார், அற்புதமாய் நடத்துகிறார். எந்த அத்தை சொன்னாங்களோ அவங்க போன் இன்னைக்கு வரை எடுக்க முடியல. அவங்க எப்பெல்லாம் அடிக்காங்களோ அப்பெல்லாம் பிஸியா இருக்கேன், எங்கேயாவது இருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க இப்பவும் என்ன நினைப்பாங்கன்னா வேணுக்கு நான் எடுக்கலன்னு நினைப்பாங்க, ஆனா நான் வெளியே இருக்கேன். கர்த்தர் எனக்கு அவ்வளவு காலங்கள் பிரயாணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு பட்டணம் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது டிஜிஎஸ் நிறைகளும் மோகன் அண்ணனும் ஏறாத மேடைகள்ல ஏத்துறாங்க. அவங்களால சில இடத்துக்கு போக முடியாது, அவங்கள பெரிய இடத்துல பயன்படுத்தானா, அவங்க போக முடியாத இடத்துக்குள்ளேயும் கர்த்தர் கொண்டு போகிறார். காரணம் என் தகுதி அல்ல, என் திறமை அல்ல, நான் பாவிதான், குப்பைதான், தூசிதான், தகுதியற்றவன் தான். ஆனா கர்த்தருடைய கிருபை என்னை ஏந்தது, சுமக்குது. அன்னைக்கு 5 பேரை வச்சு சிங்கடிக்காங்க, இன்னைக்கு காலையில 10 பேரு, மத்தியானம் 10 பேர், டெய்லி இந்த இடத்துல ஜெபம் நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை உங்க வீட்டுக்குள்ளே அந்த கிருபை என்று தருவார், உங்களுக்குள்ள அந்த கிருபையை தருவார். இந்த கிருபையை கொண்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகும். இந்த கிருபையை கொண்டு நீ உலகத்தை ஜெயிப்பாய். இந்த கிருபையை கொண்டு உன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்துவாய். இந்த கிருபையினால் நீ இனி வரும் காலம் பிழைத்திருப்பாய். கர்த்தருடைய கிருபை உன் பிள்ளைகள் மேல் விளங்கும். ஆமேன். உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் நல்லாக்குவார். ஆமேன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அடங்கி போறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சும்மா இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை தாழ்த்துறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க சந்ததி மேல ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்து கொண்டே இருப்பார். ஆசீர்வாதத்தை வைத்து கொண்டே இருப்பார். உங்க மேல நன்மை வரும், கிருபை வரும், இரக்கம் வரும். யாரு கூடயும் சண்டை போடாதீங்க. ஆமேன். அவங்க சண்டை இழுத்தாலும் அமைதியா இருந்துக்கும். நான் செருகோல் என்ற பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கு அந்த சேகரத்து போதகர் வந்திருந்தார். சேகரத்து போதகர்னா இப்ப நான் வகுத்தான் குப்பத்தில் பேசினா நாசரேத்துக்கு உட்பட்டு இருந்தா அந்த போதகர் வருவாங்க.
அந்த சேகரத்து போதகர் பிஷப்புக்கு ஈக்குவலான உபத்தலைவர் என்ற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு போதகர். அவர் தான் பிஷப்புக்கு நின்னாங்க. ஆனா ஒரு சில வாக்குகள்ல தோற்றதுனால பிஷப் முந்தி கொண்டார். ஆனா பிஷப் கட்சியில உள்ளவர் தான். கன்னியாகுமரி மாவட்டத்துல நான் ஒரு 7 ஆண்டுக்கு முன்பு அவர் பட்டணத்துல, அப்ப அவர் பிஷப் எலெக்ஷனுக்கு கேண்டிடேட்டா நின்றார். அவர் பட்டணத்துல நான் பயன்படுத்தப்பட்டேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். சில இடத்துல ஆண்டவர் என்ன வித்தியாசமா கொண்டு போவார். பயணம் ஒரு பெரிய மார்த்தாண்ட பக்கம் பெரிய சபை, நல்ல பணக்காரங்க இருக்கிற சபை. அங்க அட்ரஸ் இல்லாத என்ன மாதிரி ஊழியக்காரங்களாம் போக முடியாது. அட்ரஸ் உள்ள ஊழியக்காரங்களை அழைச்சிட்டாங்க. திருச்சியில இருந்து கட் அவுட் ஃபிளக்ஸ் போர்டு அப்படி இப்படின்னு பயங்கரமா வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த பாவம் அந்த ஊழியருடைய மகன், வெள்ளிக்கிழமை கன்வென்ஷன் போனோம், திங்கக்கிழமை காலையில ஊழியருடைய மகன் வீட்டை விட்டு சின்ன பையன் சைக்கிள்ல போகும்போது லாரி அடித்து மரித்து போனான். அந்த பிரபலமான திருச்சியை சேர்ந்த ஊழியரால் அந்த கூட்டத்துக்கு வர முடியாதுல்ல. அப்போ என்ன அழைச்சிருந்தாங்க. அப்ப நான் தான் சுத்தி பார்த்தா அது ஒரு பிஸியான ஷெட்யூல். அன்னைக்கு வேலையே இல்லாம இருந்ததுன்னா சீட்டு என் மேல் விழுந்தது. நான் போனேன். கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த போதகர் என்ன மறந்துருப்பாரு நினைச்சேன்னா, ஒரு பிஷப் கேண்டிடேட் எப்படி இருப்பாரு, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லவே வேண்டாம், அவரு மறந்துருப்பாரு நினைச்சேன். ஆனா நான் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்தார். எனக்கு அறிமுகமான ஒரு ஊழியர் என்றார். சொல்லிட்டு சொன்னார், என் மனைவி அவங்க பிரசங்கத்துக்கு ரொம்ப அடிமை, எப்படியாவது என்னை கூட்டிட்டு போயிருங்கப்பான்னு கேட்டாங்க. ஆனா எங்களால வர முடியாத சூழல் என்று சொல்லி அவர் சொன்னார். அவருடைய உயர்வுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க அம்மாவோட ஆலோசனை என்ன தெரியுமா? யாருக்கிட்டையும் மக்களே சண்டை மட்டும் போடுறாரு. ஆமேன். அவர் பிஷப்போட கேண்டிடேட். அவரை யாராவது திட்டாம இருந்திருப்பாங்களா? அசிங்கப்படுத்தாம இருந்திருப்பாங்களா? கேவலப்படுத்தாம இருந்திருப்பாங்களா? எல்லாம் செய்வாங்களாம். அவர் அன்றைக்கு அந்த முன்மொழிவு சொல்லும் போது சொன்னார். ஆனா அவங்களையும் பிரதர் வாங்க பிரதர்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி உட்கார வைத்து கருணை காண்பிப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். அவருடைய நல்குணம் தான் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த இடத்திலும் கெட்ட வார்த்தை போடாம, கோபப்படாம, எரிச்சல் படாம, ஒருத்தன் ஒண்ணு சொன்னா 7 வார்த்தை பேசாம நீங்க பொறுத்து போனா உங்களை ஆண்டவர் பூமியில சிறந்த ஸ்தானத்துல கொண்டு வைப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நீங்க அடங்கி போயிருங்க, சும்மா இருந்துருங்க, தாழ்மையா இருந்துருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைக்கிறவங்களுடைய இந்த ஓடி கூட்டத்துக்கு போற காலம் ஏளனப்படுத்தப்படுறதா இருக்கலாம். நோவா கொப்பேர் மரத்தை கொண்டு வந்து பேழைய மரத்தை அறுத்தாங்க. மரத்தை அறுத்தான், ஒருத்தன் மரத்தை தூக்கிட்டு வந்தான், ஒருத்தன் மரத்தை வச்சு கட்டுனான், பசை போட்டு ஒட்டுனான். ஆனா அந்த நோவா கிருபையினால் காக்கப்பட்டார். இன்னைக்கு உலகத்துக்காக ஓடுற ஒரு கூட்டம் இருக்கு, உழைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் ஒன்ன பார்த்து சோம்பேறிங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு போறியா, டீக்கு போறியா, காபி குடிக்க போறியா, அவன் கூட்டம் நடத்துறான் பின்னாடி போறியான்னு பலர் கிண்டல் அடிக்கலாம். ஒரு காலம் வரும், ஜலப்பிரளயம் வரும், அதுல அவங்க முங்கி போவாங்க. நீ மிதப்பாய், நீ மிதப்பாய். உன்னை மிதந்து நீ கட்டுகிற அந்த ரட்சிப்பின் பேழை இருக்கு பாருங்க. நீங்க உங்க வீட்டுக்காக வந்திருக்கீங்க, ரட்சிப்புக்குள்ள நடத்த, உங்க பிள்ளைகளை பரிசுத்தத்துக்குள்ள நடத்த. இதெல்லாம் ஒரு பேழை, அபிஷேகத்துக்குள்ள நடத்த. கொப்பேர் மரத்தை போல கர்த்தர் வார்த்தையை வாங்கி அதை இருதயத்துக்குள்ள வச்சு நீ கட்டுற பாரு. இந்த பேழை மணவாட்டி சபையில் உயர்த்தப்பட்டிருக்கும். அரராத்திலே நோவாவின் பேழை உயர்த்தப்பட்டிருந்தது போல உனக்கான பேழை பரலோகத்துல குடிகொண்டிருக்கும். உன் குடிக்கிற மகனை, வெறிக்கிற மகனை, ஊர் சுத்துற மகளை, கீழ்ப்படியாத பிள்ளைகளை உங்க ஜபம் கேட்டு கூட்டி சேர்ப்பார். உங்க பிரயாசத்தை கண்டு கூட்டி சேர்ப்பார். அது எப்படியா நடக்கும்? அவர் கிருபை அதை செய்து முடிக்கும். உன் பிள்ளைகள் பிழைத்திருப்பார்கள், உன் பிள்ளைகள் ஜீவித்திருப்பார்கள். கிருபையினால் இது நடக்கும். எழும்பிக் கொள்ளலாமா? பாருங்க, நீங்க முழிச்சிருக்கும் போது நான் செய்தியை முடிக்க வேண்டியிருக்கு. அதான் வருத்தமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இங்க இருந்து அங்க வர எல்லா கண்ணும், அப்ப ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு ட்ரபிள் இருக்கு, அடுத்து வர அதை சரி பண்ணிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, இனி நான் பாட்டை மாத்தி எழுதணும். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அப்பா தூங்காம செய்தி கேட்கும் கிருபை தாங்கப்பான்னு நான் பாட்டை எழுதி பாடணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் பாடிட்டா நீங்க முழிச்சிருவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா கழுத கத்துன மாதிரி இருக்கும். அப்புறம் நாளை நான் அடுத்த வர ஏதாவது 2 பாட்டை பாடி உங்க காதை கிழிச்சு எழுப்பிடுறேன். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நீ யாரும் தூங்கல இன்னைக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். விசேஷித்த விதமாய் அதற்காக ஜெபித்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசோட டெக்னிக், ஒரு இடத்துல வந்து
இவங்களை தூங்க போட்டுட்டா அடுத்த நேரம் அங்க வரமாட்டா, ஏன்னா உங்க ஆசீர்வாதம் அங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆமேன். இந்த யெகோவாயிரையில உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம் இருக்கு. நான் வரும்போது உங்களை விட கேவலமான நிலைமையில தான் ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு ஓரளவு என்ன நல்லா வச்சிருக்கிறார். உங்களை ஓஹோன்னு வச்சிருப்பார். ஆமேன். என்ன ஓரளவு தான் வைக்க முடியும். நான் ஊழியக்காரன், என்ன ஓஹோன்னு மேலே கொண்டு போக மாட்டார், அண்டண்டைக்கு தருவார். நான் உங்களை அப்படி இல்லை, ஓஹோ என்று வைத்திருப்பார். ஆமேன். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை அதுக்கு மேல வச்சிருப்பார். பரலோகமும் போனோம், இந்த பூமியில கிருபையை பெற்று வாழவும் செய்யணும். பேழை அரராத்துக்கும் உயர்த்தப்பட வேண்டி இருந்துச்சு, ஆனா பேழை மிதந்தும் போக வேண்டி இருந்துச்சு. உங்க குடும்பம் மிதக்கும், உங்க குடும்பம் அப்படியே ஆபத்தை தாண்டி மிதக்கும், தத்தளிப்பை தாண்டி மிதக்கும், அழிவை தாண்டி மிதக்கும், நாசத்தை தாண்டி மிதக்கும். அன்னைக்கு அந்த பட்டணம் உலகம் பாவத்துல கீழே பாவம் முங்கிட்டு பரிசுத்தத்துல பேழை மிதந்துச்சு. நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை பரிசுத்தத்துல மிதக்க வைப்பார், ரட்சிப்புக்குள்ள மிதக்க வைப்பார், பாவத்துக்கு மேல மிதக்க வைப்பார், அநீதிக்கு மேல மிதக்க வைப்பார், அக்கிரமக்காரனுக்கு மேல உன் பேழை மிதக்கும். ஆமென். உன் சத்துருவுக்கு மேல உனக்கு ஆண்டவர் தந்த பேழையை மிதக்க வைப்பார். உன் தரித்திரத்துக்கு மேல நீ மிதப்ப. இன்னைக்கு தரித்திரம் ஒன்ன மூழ்கடிக்கிற மாதிரி வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீயோ மிதப்பாய், உயருவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே இவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து, இவர்களுக்காக யுத்தம் செய்து, இவர்களை கிருபையினால் கர்த்தர் தப்பி பிழைக்க வைக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார், இக்காலத்து பாடு இனி உன்னிடத்துல வெளிப்பட போகும் மகிமைக்கு ஈடானதில்லை. மகளே, இங்க வரும் பொழுது ஒருவர் ஒரு கேள்விக்குறியோடு வந்தீங்க. பல குழப்பம் எனக்கு இருக்கு, எனக்கு இன்னும் விளங்கி கொள்ள முடியல. ஆனா நீங்க ஆண்டவரை சந்தேகப்படல, உரிமையா அப்பா கிட்ட, அப்பா எனக்கு இன்னும் புரியலப்பா, ஒரு சின்ன பிள்ளை போல பாத்ரூமுக்குள்ள கூட நீ கேட்டுட்டு வந்த. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. glory glory glory. மகிமை மகிமை. பின்னாடி ஒரு தாய், மகளே உங்களால ஜெபம் பண்ண முடியல, ஆனா உங்க மூச்சுக்கு 300 நேரம் அப்பா நான் ஜெபம் பண்ணணும், நான் ஜெபம் பண்ணணும், அந்த காரியம் செய்யணும். ஆண்டவருக்குள்ள நீ ஏங்குகிற உன் ஏக்கத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அன்பு சகோதரி, உடைந்து போன மகளா, இன்னைக்கு புதுசா நீ உள்ள வந்திருக்க. கர்த்தர் சொல்றார், நீ உடையல, நான் உன்னை உருவாக்குறேன், உன்னை உருவாக்குறேன். இன்னைக்கு உள்ள வார்த்தை வாழ்வா சாவா, மரண கலை உன் மூஞ்சில வந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பிழைத்திருப்பாய், நீ ஜீவனோடு இருப்பாய், நீ தப்பி பிழைப்பாய், நீ கரை சேருவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தாய் உங்க ஜீவனை அடமான வச்சு கேட்கறீங்க, ஆண்டவரே அப்பா என் குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்திருங்கப்பா. கர்த்தர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுவாராம். glory to God. God bless you. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். சீக்கிரத்துல ஒரு உத்தரவு உங்க கையில வருது. உங்க மகனுக்கான ஒரு ஆர்டர், உங்க மகளுக்கான ஒரு ஆர்டர் உங்க கையில வருது. ஆமென். அதன் மூலமாய் வழி பிறக்கும், அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நாளின் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.